ஹலோ கைஸ் வணக்கம். இந்த வீடியோவில் இ-காமர்ஸ் மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர் பார்க்க போகிறோம். ஒரு கம்ப்ளீட் ஸ்க்ராட்ச்ல இருந்து ஒரு பேக் அண்ட் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் மைக்ரோ சர்வீஸ் அப்ளிகேஷன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ போஸ்ட்மேன் யூஸ் பண்ண போகிறோம். க்ளவுடுக்கு வந்து இருக்க சர்வர் யூஸ் பண்ண போகிறோம். ஏபிஐ கேட்வே யூஸ் பண்ண போகிறோம். லோட் பேலன்ஸருக்கு. ஸோ எப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட் ஸ்ட்ரக்சர் இருக்க போது. இது வந்து நாம யூஸ் பண்ணுற ஸ்ப்ரிங் யுரேகா கிளவுட் டேஷ்போர்டு. ஸோ இது ஒரு சர்வர். இந்த டேஷ்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாம கிரியேட் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் இங்கே ரிஜிஸ்டர் பண்ணிடுவோம். ஸோ அதோட ஸ்டேட்டஸ் எல்லாமே இப்படி தான் இருக்கும். ஃபைனல் அவுட்புட் ஏபிஐ கேட்வே சர்வீஸ், ஆர்டர் சர்வீஸ், ப்ராடக்ட் சர்வீஸ். ஸோ என்னதான் நம்ம மைக்ரோ சர்வீஸ் வந்து தியரட்டிக்கலா ஒரு கான்செப்ட் வைஸ் நம்ம படிச்சிருந்தாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தாலும் ஒரு ஸ்கிராச்ல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்றப்போ கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ஸோ இந்த வீடியோ அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிராச்ல இருந்து ஒரு மைக்ரோ சர்வீஸ் நீங்களே ஓனா வந்து கிரியேட் பண்றதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு பேசிக் ஸ்டாண்டர்டான ஒரு மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர். ஸோ மைக்ரோ சர்வீஸ் பத்தி என்னன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி அடுத்து இந்த வீடியோக்கு மறக்காம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் உங்க தாட்ஸ் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நாம இந்த செக்ஷன்ல நம்மளுடைய ஆர்கிடெக்சர் பார்க்க போறோம். நம்ம இ காமர்ஸ் பத்தி பார்க்கறதுனால ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் இ காமர்ஸ் பேஸ் பண்ணி பண்ண போறதுனால நாம இந்த ஆர்கிடெக்சரை இங்க டிசைன் பண்ணியிருக்கோம். இது ப்ராடக்ட் சர்வீஸ், இது ஆர்டர் சர்வீஸ், இது ஒரு மைக்ரோ சர்வீஸ், இது ஒரு மைக்ரோ சர்வீஸ். ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு டேட்டா பேஸ் இருக்கும். நம்ம யூஸ் பண்ண போறது MySQL. ஸோ இந்த ஆர்டர் சர்வீஸ்க்கு ஒரு டேட்டா பேஸ் இருக்கும். இப்போ போஸ்ட்மேன் கிளைண்ட் வரும். இந்த கிளைண்ட் போஸ்ட்மேனை வந்து தான் நம்ம டெஸ்ட் பண்ண போறோம். ஒவ்வொரு ரெக்வஸ்ட்டும் போஸ்ட்மேன் வழியா கொடுக்க போறோம். ஸோ இது என்னன்னா ஒரு HTTP மெத்தட்ஸ் தான். கெட், போஸ்ட், புட், டெலிட். ஸோ இங்கிருந்து ஒரு போஸ்ட் ரெக்வஸ்ட் வந்து இங்கிருந்து சென்ட் பண்றோம். அது என்ன பண்ணுனா ஏபிஐ கேட்வேக்கு உள்ள வரும். ஏபிஐ கேட்வேல இருந்து லோட் பேலன்சர் கால் ஆகும். இந்த லோட் பேலன்சர் தான் என்ன பண்ணுனா ப்ராடக்ட்டுக்கான ரெக்வஸ்ட்டை மேப் பண்ணி ரவுட் பண்ணி விட்டுரும். ஆர்டருக்கான ரெக்வஸ்ட்டை மேப் பண்ணி ரவுட் பண்ணி விட்டுரும். இப்போ யுரேகா சர்வர் யூஸ் பண்ண போறோம். நம்ம ஸ்ப்ரிங் பூட்டோடைய இந்த ஃப்ரீ சர்வர், ஸ்ப்ரிங் கிளவுடோடைய யுரேகா சர்வர் யூஸ் பண்ண போறோம். இந்த சர்வர் எதுக்குன்னா இந்த சர்வீஸ் இருக்குல்ல, இதை ரிஜிஸ்டர் பண்ண போறோம். அப்புறம் டிஸ்கவர் பண்ண போறோம். ஸோ சர்வீஸ் டிஸ்கவரி அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், அதுக்காக இந்த யுரேகா சர்வர் நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த ஏபிஐ கேட்வேவே வந்து ஒரு அப்ளிகேஷன் தான். யுரேகா சர்வர்ன்றதும் ஒரு அப்ளிகேஷன் தான். இது ரெண்டும் நம்மளுக்கு மேண்டட்டரியா தேவைப்படுது. ஏன்னா நம்ம மைக்ரோ சர்வீஸ் வந்து பில்ட் பண்ண போறதுனால. இது ஒரு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன், இது ஒரு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன், இது ஒரு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன், இது ஒரு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து தான் மைக்ரோ சர்வீஸ். இந்த ஏபிஐ கேட்வே என்ன ஆகுனா, இப்போ ப்ராடக்ட் சர்வீஸ் நான் ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்றேன் அப்படின்னா இதுக்கு ஒரு போர்ட் நம்பர் இருக்கும். லோக்கல் ஹோஸ்ட் :8081. இதுக்கு ஒரு போர்ட் நம்பர் இருக்கும். லோக்கல் ஹோஸ்ட் :8082. ஸோ நாம இந்த போஸ்ட்மேன்ல இருந்து ட்ரை பண்ணும்போது ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் அதோடைய போர்ட் நம்பர், அதோடைய யூஆர்எல் வச்சு நம்ம ரெக்வஸ்ட் கொடுக்க போறது இல்லை. அதுக்கு தான் இந்த ஏபிஐ கேட்வே. இந்த ஏபிஐ கேட்வே என்ன பண்ணும்னா காமன் யூஆர்ஐ. எதுக்காகனா எல்லா அப்ளிகேஷனுக்கும் நான் காமனா ஒரு யூஆர்எல் செட் பண்ணுவேன். அதாவது காமன் போர்ட் நம்பர். இப்போ நான் 8080ன்னு சொல்லி ஏபிஐ கேட்வேல கான்ஃபிகர் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் இதுக்கு தனியாக வந்து 8081 யூஸ் பண்ணணும், இதுக்கு தனியாக 8082 யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. ஒரே போர்ட் நம்பர், ஒரே யூஆர்எல், அது எல்லாமே ஏபிஐ கேட்வே தான் வரும். அங்கிருந்து லோட் பேலன்சர். இந்த லோட் பேலன்சர் என்ன பண்ணுன்னா இந்த வந்த ரெக்வஸ்ட்டை ப்ராடக்ட்டுக்கும் ஆர்டருக்கும் ரவுட்டிங் பண்ணி விட்டுரும். ஸோ ஈச் சர்வீஸ் கேன் ரன் இண்டிபெண்ட்லி. ஒவ்வொரு சர்வீஸும் தனித்தனியாக ரன் ஆகும். அதே மாதிரி நம்ம ஆர்டர் டு ப்ராடக்ட் சர்வீஸ்க்கும் ப்ராடக்ட் டு ஆர்டர் சர்வீஸ்க்கும் இன்டர் கம்யூனிகேஷனும் பண்ணிக்கலாம் ஏபிஐ மூலயமா. ஸோ இதுதான் நம்மளுடைய கம்ப்ளீட் ஓவரால் ஆர்கிடெக்சர். ஃபர்ஸ்ட் மைக்ரோ சர்வீசஸ் அப்படின்னா என்னன்றத பேசிக்கா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போயிடலாம். மைக்ரோ சர்வீஸ்ன்றது ஒரு டிசைன் அப்ரோச், ஒரு டிசைன் பிரின்சிபல். ஓகே, டிஃபால்ட்டா அதுக்கு ஒரு டிசைன் வச்சிருப்பாங்க. இது என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு அப்ளிகேஷனையும் டிவைடட் இன்டு ஸ்மால் இண்டிபெண்டன்ட் சர்வீசஸ். தனித்தனியா ஒரு அப்ளிகேஷனை ரன் பண்ணும். ஒவ்வொரு அப்ளிகேஷனும் ஃபோக்கஸ்டான சிங்கிள் பிசினஸ் கேப்பபிலிட்டி. நாம இங்க பார்த்த மாதிரி இது ஒரு அப்ளிகேஷன், இது ஒரு மைக்ரோ சர்வீஸ், இது ஒரு அப்ளிகேஷன், இது ஒரு மைக்ரோ சர்வீஸ். இது தனியா ரன் ஆகும், இது தனியா ரன் ஆகும். இதுல ஆர்டர்ல ஏதோ எக்ஸப்ஷனோ எரரோ ஏதோ கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த அப்ளிகேஷனே அது கிராஷ் பண்ணாது. இதெல்லாம் ப்ராப்பரா ரன் ஆயிட்டு இருக்கும். இங்க ப்ராப்ளம்னா இங்க மட்டும் நம்ம போயிட்டு என்ன ப்ராப்ளமோ அதை ரிசால்வ் பண்ணிடலாம். மற்ற அப்ளிகேஷன் அடி வாங்காது. ஸோ அதுதான் மைக்ரோ சர்வீஸ் உடைய அட்வான்டேஜ் அண்ட் பெனிஃபிட். இப்போ நம்ம இ காமர்ஸ் சிஸ்டம் யூஸ் பண்றதுனால ப்ராடக்ட் சர்வீஸ் அண்ட் ஆர்டர் சர்வீஸ் இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ண போறோம். ப்ராடக்ட்ல என்ன பண்ண போறோம்னா ப்ராடக்ட்டுடைய டீடைல்ஸை வந்து மேனேஜ் பண்றதுக்காக. ஆர்டர் சர்வீஸ் என்னன்னா இந்த ப்ராடக்ட்டுடைய ஆர்டர்ஸ் வந்து ஹேண்டில் பண்றதுக்காக. ஸோ அதே தான் ஈச் சர்வீஸ் கேன் ரன் இண்டிபெண்டன்ட்லி அண்ட் கம்யூனிகேட் வித் அதர் வியா ஏபிஐஸ். இதுதான் நம்ம யூஸ் பண்ண போற டெக்னாலஜி ஸ்டாக்.
நம்ம ஸ்ப்ரிங் பூட் 3+ யூஸ் பண்ண போகிறோம். டிபெண்டன்சிஸ் வந்து இந்த ப்ளூ கலரில் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன், முக்கியமான டிபெண்டன்சிஸ். நம்ம அந்த யுரேக்கா சர்வர், அது வந்து ஸ்ப்ரிங் கிளவுட் யுரேக்கா சர்வர் டிபெண்டன்சி ஆட் பண்ண போகிறோம். டேட்டா பேஸோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக ஸ்ப்ரிங் டேட்டா ஜேபி யூஸ் பண்ண போகிறோம். ரவுட்டிங்காக ஸ்ப்ரிங் கிளவுட் கேட்வே யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கிளைண்ட், யுரேக்கா கிளைண்ட். இது யுரேக்கா சர்வர், இது யுரேக்கா கிளைண்ட். இந்த டிபெண்டன்சியும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி MySQL டேட்டா பேஸ், உங்ககிட்ட எக்லிப்ஸ் இருந்தால் ஓகே, இன்டெலிஜென்ட் இருந்தாலும் ஓகே தான். நாம எக்லிப்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் மேவன் அண்ட் போஸ்ட்மேன் டூல் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்மளுடைய கம்ப்ளீட் டெக்னாலஜி ஸ்டாக். இது வந்து நீங்கள் வீடியோ இந்த கண்டென்ட்டை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் டியூட்டோரியல், இல்லை ஒரு கோர்ஸாக நீங்கள் எடுத்துக்கலாம், எப்படி வேணா எடுத்துக்கலாம். இந்த வீடியோ நீங்கள் முடிக்கும் போது கம்ப்ளீட்டாக ஒரு மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சரோட கம்ப்ளீட் மைக்ரோ சர்வீஸ் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறது ஒரு பேசிக்கான ஒரு லெவல் தான். ஸோ இந்த 4 அப்ளிகேஷன் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ப்ராடக்ட் சர்வீஸ்ன்ற ஒரு அப்ளிகேஷன், ஆர்டர் சர்வீஸ்ன்ற ஒரு அப்ளிகேஷன், அப்புறம் டிஸ்கவரி சர்வர் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். அப்புறம் ஏபிஐ கேட்வே, இது ஒரு அப்ளிகேஷன். ஸோ இந்த 4 அப்ளிகேஷன் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இந்த ப்ராடக்ட்ல முன்னமே பார்த்த மாதிரி ப்ராடக்ட் ரிலேட்டடான ஆப்ரேஷன்ஸ், இந்த க்ரட் ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி தான் ஆர்டர் சர்வீஸ்க்கும் டிஸ்கவரி சர்வர், இதுதான் வந்து சர்வீஸ் ரிஜிஸ்ட்ரி யுரேக்கா யூஸ் பண்ணி. இந்த ஏபிஐ கேட்வே ரவுட்ஸ் தி ரெக்வெஸ்ட் டு த அப்ரோப்ரியேட் மைக்ரோ சர்வீசஸ். இந்த ஆர்டர் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா டிஸ்கவரி சர்வரை வந்து கிரியேட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் ப்ராடக்ட் சர்வீஸ், அதுக்கப்புறம் ஆர்டர் சர்வீஸ், லாஸ்ட்டாக ஏபிஐ கேட். ஸோ இப்படி தான் நம்மளோட ஸ்டெப்ஸ் இருக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட் எப்படி ஒரு டிஸ்கவரி சர்வரை வந்து ஸ்ப்ரிங் இனிஷியலைசர் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இந்த யுரேக்கா சர்வர் ப்ராஜெக்ட். இப்போ இந்த செக்ஷனில் நம்ம டிஸ்கவரி சர்வர் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோம், அதாவது யுரேக்கா சர்வர். இந்த டிபெண்டன்சி, இந்த 2 டிபெண்டன்சியை ஆட் பண்ண போகிறோம், ஸ்ப்ரிங் கிளவுட் யுரேக்கா சர்வர் அண்ட் ஸ்ப்ரிங் பூட் டேவ் டூல்ஸ். ஸோ ஸ்ப்ரிங் இனிஷியலைசருக்குள்ள வந்துருங்க. நம்ம வந்து மேவன் யூஸ் பண்ண போகிறோம். மேவன் செலக்ட் பண்ணிக்கோங்க. 3.4.0 ஸ்ப்ரிங் பூட் வெர்ஷன் இருக்கு. ஸோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல குரூப் நேம் com.clt, சிஎல்டினா கோட் லாஜிக் தமிழ், நம்மளோட யூடியூப் சேனல் நேம். ஸோ ப்ராஜெக்ட் நேம் ஆர்டிஃபேக்ட் என்ன கொடுக்கலாம்னா யுரேக்கா சர்வர் அப்படி வச்சுக்கோங்க. இது டெமோ ப்ராஜெக்ட் ஃபார் ஸ்ப்ரிங் பூட் யுரேக்கா சர்வர். ஸோ ஜார் 17 வந்து ஜாவா வெர்ஷன் இருக்கு, அதே எடுத்துக்கலாம். டிபெண்டன்சியில் போயிட்டு இப்போ நம்ம பார்த்த அந்த 2 டிபெண்டன்சி ஆட் பண்ண போகிறோம். ஒன்று யுரேக்கா சர்வர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யுரேக்கால கிளைண்ட் ஒன்று இருக்கும், சர்வர் ஒன்று இருக்கும். ஓகே, நாம இந்த ஸ்ப்ரிங் கிளவுட் நெட்ஃப்ளிக்ஸ் யுரேக்கா சர்வர் இந்த டிபெண்டன்சி ஆட் பண்ணிக்க போகிறோம். அடுத்தது டேவ் டூல்ஸ், இந்த ஸ்ப்ரிங் பூட் டேவ் டூல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். இது ஒன்றும் இல்லை, ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக இந்த டிபெண்டன்சி. ஒவ்வொரு தடவையும் போயிட்டு அப்ளிகேஷனை ஸ்டாப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரீஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ இப்போ ஜென்ரேட் கொடுத்துடலாம். ஸோ ப்ராஜெக்ட் டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் கொடுத்த டெஸ்டினேஷனில் நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. இது நான் போயிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ இப்போ இதை இம்போர்ட் பண்ண போகிறோம். கிளிப்ஸ் வந்தாச்சு. நான் போயிட்டு இம்போர்ட் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கா, சரி அது கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கிற இது மேவன். ஸோ அதனால இந்த மேவனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மேவன் செலக்ட் பண்ணிக்கிட்டு எக்ஸிஸ்டிங் மேவன் ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்து இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணி அன்சிப் பண்ண அந்த பார்த்து கொடுக்கணும். ப்ராஜெக்ட் மைக்ரோ சர்வீஸ் டியூட்டோரியல், இந்த யுரேக்கா சர்வரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் ஆயிடுச்சு, ஃபினிஷ். இப்போ வந்து ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் ஆயிடும். இந்த pom.xml போயிட்டு நாம ஆட் பண்ண அந்த டிபெண்டன்சியை ஒரு தடவை பார்த்துடலாம். கொஞ்சம் டைம் எடுக்கும், லோட் ஆயிடுச்சு. ஓகே, நாம ஆட் பண்ண ஸ்ப்ரிங் கிளவுடு யுரேக்கா சர்வர், ஸோ அது பிளஸ் டேவ் டூல், இது ரெண்டும் ஆட் ஆயிடுச்சு. இப்போ இந்த டிபெண்டன்சி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும்னா டிபெண்டன்சி மேனேஜ்மெண்ட் சொல்லி ஒரு டிபெண்டன்சி ஆட் பண்ணியிருக்கோம். அதாவது ஸ்ப்ரிங் கிளவுட் அதோட வெர்ஷன் என்ன அப்படின்றத அதுவே எடுத்து இம்போர்ட் பண்ணிக்கணும். இது நம்ம எதுவும் எழுத போறது இல்லை. நம்ம அங்கே ஸ்ப்ரிங் இனிஷியலைசரில் 2 டிபெண்டன்சி ஆட் பண்ணோம்ல, இந்த டேவ் டூலும் இந்த யுரேக்கா சர்வரும், அதுவே வந்து பார்த்துக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா ஸ்டெப் 3. இப்போ என்ன பண்ண போறோம்னா கான்ஃபிகர் அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ். நான் அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ் போறேன்.
இது நம்மளோட ப்ராஜெக்ட் நேம். இங்க ஒரு சில ப்ராப்பர்ட்டியை நம்ம ஆட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் சர்வர் டாட் போர்ட் நம்பரை நம்ம ரிஜிஸ்டர் பண்றோம். 8761. இது எதுக்குன்னா இது வந்து ஒரு டிஃபால்ட் போர்ட் நம்பர் எதோடது, இந்த யுரேக்கா சர்வரோட இது. ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்தது யுரேக்காவுடைய கான்ஃபிகரேஷனை நம்ம இங்க கொடுக்கணும். ஸோ இதை ஃபால்ஸ் அண்ட் செட் பண்றேங்க. யுரேக்கா டாட் கிளைண்ட் டாட் ரெஜிஸ்டர் வித் யுரேக்கா. அண்ட் அதே மாதிரி சேம் யுரேக்கா டாட் கிளைண்ட் டாட் ஃபெட்ச்னு வரும். இந்த ரெஜிஸ்ட்ரியை ஃபால்ஸ்னும் செட் பண்றேங்க. அண்ட் லாஸ்ட் ஒன்னு ரெக்கார்ட் டாட் இன்ஸ்டன்ஸ்னு ஒன்று இருக்கும். இங்க போயிட்டு ப்ரிஃபர் சொல்லி ஐபி அட்ரஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு செட் பண்றேங்க. இது எதுக்குன்னா இன்ஸ்டன்ஸ் ப்ரிஃபர் ஐபி அட்ரஸ் எதுக்குன்னா அதாவது ஹோஸ்ட் நேம் பதில் ஐபி அட்ரஸாவே ரீட் பண்றதுக்காக. அப்புறம் இந்த கிளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றதுக்காகவும் ஃபெச் பண்றதுக்காகவும் ஃபால்ஸ் நம்ம கொடுக்கணும். ஏன்னா யுரேக்கான்றது ஒரு சர்வர், அதுக்குள்ள அதையே நம்ம போயிட்டு ட்ரூன் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ண ஃபெச் பண்ண நம்ம சொல்ல தேவையில்ல. இது உங்களுக்கு போக போக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த 4 ப்ராப்பர்ட்டி மட்டும் போதும். இப்போ உங்களோட மெயின் கிளாஸ் வந்துருங்க. இதுதான் நம்மளுடைய அப்ளிகேஷன் கிளாஸ் நேம் அண்ட் இந்த மெயின் மெத்தட், அதுக்குள்ள ரன்னு சொல்லி நம்ம இங்க கான்ஃபிகர் இருக்கு. நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு அனடேஷன் மட்டும் ஆட் பண்ண போறோம். @enable யுரேக்கா சர்வர். இங்க பாத்தீங்கன்னா @enable யுரேக்கா சர்வர் இருக்கா, இதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இந்த அனடேஷன் என்ன பண்ணோம்னா அந்த சர்வரை ஸ்டார்ட் பண்றதுக்காக நாம இந்த @enable யுரேக்கா சர்வர் சொல்லி மேப் பண்ணிடுறோம். அவ்வளவுதான். நம்ம ப்ராஜெக்ட் இப்போ ரன் பண்ணி பார்க்க போறோம். ஸோ இப்போ பாருங்க, அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாம கொடுத்த போர்ட் நம்பருக்கும் மாத்திருச்சு. ஓகே, இப்போ போயிட்டு இந்த சர்வரை நம்ம செக் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்லைடை பாருங்க. இந்த ஸ்டெப் 4ல தான் நம்ம இப்போ அந்த அனோட்டேஷன் வந்து மார்க் பண்ணிட்டோம். @enable யுரேக்கா சர்வர். அப்புறம் நம்ம இப்போ ரன்னும் பண்ணிட்டோம். இப்போ போயிட்டு இந்த போர்ட் நம்பரை லோக்கல் ஹோஸ்ட் 8761 சொல்லி செக் பண்ண போறோம். ஏன்னா யுரேக்கா டேஷ்போர்டு அங்க வருதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ லோக்கல் ஹோஸ்ட் காலன் 8761. இதுதான் நம்மளுடைய யுரேக்கா சர்வருடைய டேஷ்போர்டு. இங்க பாத்தீங்கன்னா நம்மளோட சிஸ்டம் ஸ்டேட்டஸை சொல்லியிருக்கோம். டைமு, அப் டைமு, இந்த மாதிரிலாம் இருக்கும். இது வந்து இன்ஸ்டன்ஸ் கரண்ட்லி ரிஜிஸ்டர்டு வித் யுரேக்கா. நாம இப்ப என்ன பண்ணுவோம்னா இந்த அப்ளிகேஷன் டேஷ்போர்டை கரெக்டா கான்ஃபிகர் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம கிரியேட் பண்ண போற ப்ராடக்ட் சர்வீஸ், ஆர்டர் சர்வீஸ், ஏபிஐ கேட்வே, இந்த அப்ளிகேஷன் எல்லாம் கிரியேட் பண்ணி இங்க ரிஜிஸ்டர் பண்ண போறோம். ஸோ ரிஜிஸ்டர் பண்ண உடனே இந்த இடத்துல அந்த அப்ளிகேஷன் எல்லாமே லிஸ்ட் ஆயிடும். ஸோ நாம இந்த டேஷ்போர்டை யூஸ் பண்ணி மேனேஜ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஸ்ப்ரிங் கிளவுடைய யுரேக்கா டேஷ்போர்ட். இப்படிதான் இருக்கும். ஸோ நாம ப்ரிஃபர் ஐபி அட்ரஸ்னு கொடுத்தோமா அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ்ல. ஸோ இதுதான் நம்மளுடைய ஐபி அட்ரஸ். இப்போ ஸ்டேட்டஸ் என்னாச்சு, அப்ல இருக்கு. ஸோ நம்ம எல்லாத்தையுமே இதில் செக் பண்ணிக்கலாம். நம்மளோட அவைலபிள் மெமரி எவ்வளோ இருக்கு, நம்பர் ஆஃப் சிபியூஸ், இந்த மாதிரி எல்லாமே நம்மளுக்கு ஷோ பண்ணும். ஸோ ஒரு அப்ளிகேஷன் நம்ம இங்கே கிரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். அதாவது யுரேக்கா சர்வர் வந்து கம்ப்ளீட்டா நம்ம இங்க முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் சர்வீஸ் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி MySQL டேட்டா பேஸ் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன்ல அதை பார்க்கலாம். ஸ்டெப் நம்பர் 5. இந்த செக்ஷன்ல நம்ம வந்து டேட்டா பேசஸ் கிரியேட் பண்ண போறோம். MySQLல ப்ராடக்ட்டுக்கு ஒரு டிபியும் ஆர்டருக்கு ஒரு டிபியும் கிரியேட் பண்ண போறோம். இது என்னோட MySQL ஒர்க் பெஞ்ச். நான் உள்ள லாகின் பண்ணிக்கிறேன். 2 டேட்டா பேஸ் கிரியேட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்
create database product. இதுக்கு ஒரு database product db underscore mனு வச்சுப்போம். mனா மைக்ரோ சர்வீஸ். உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அதை நீங்க வச்சுக்கோங்க ப்ராடக்ட் யூஸ் பண்ணி. எக்ஸிக்யூட் பண்றேன். நெக்ஸ்ட் இன்னொரு database order underscore db underscore m. ஸோ இதே எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். இப்போ ரெண்டுமே இங்கே கிரியேட் ஆயிடுச்சு. நான் இங்கே போய் ரெஃப்ரெஷ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாம கிரியேட் பண்ண ப்ராடக்ட் அண்டர்ஸ்கோர் டிபிஎம்மும் ஆர்டர் அண்டர்ஸ்கோர் டிபிஎம்மும் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இதுக்குள்ள டேபிள்ஸ் எல்லாமே வந்து நம்ம அப்ளிகேஷன் வழியாக ஆட் பண்ண போகிறோம். இங்கே கிடையாது. ஸோ இவ்வளோதான், ரெண்டு டேட்டாபேஸ் MySQL கிரியேட் பண்ணுறோம். அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ நம்ம அடுத்தது நெக்ஸ்ட் செக்ஷனில் ப்ராடக்ட் சர்வீஸ் கிரியேட் பண்ண போகிறோம். இது ஒரு சிம்பிள் மைக்ரோ சர்வீஸ். அதே மாதிரி அதுக்கான டிபெண்டன்சியும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதை பார்க்கலாம். இந்த செக்ஷனில் ப்ராடக்ட் சர்வீஸ் கிரியேட் பண்ண போகிறோம். இது ஒரு மைக்ரோ சர்வீஸ். அதுக்கு தேவையான டிபெண்டன்சிஸ் இங்கே இருக்குது. ஸோ இந்த டிபெண்டன்சிஸை நம்ம ஆட் பண்ண போகிறோம். உங்கள் ஸ்ப்ரிங் இனிஷியலைசர் வந்துடுங்க. ஸோ மேவன் ஜாவா அந்த வெர்ஷன் எல்லாம் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ com.clt ப்ராஜெக்ட் நேம் வந்து ப்ராடக்ட் -சர்வீஸ். ஸ்ப்ரிங் பூட் ப்ராடக்ட் சர்வீஸ் ஜார் 17. இப்போ இங்கே டிபெண்டன்சிஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரிங் வெப் ஆட் பண்ணிக்கலாம். செகண்ட் டேவ் டூல்ஸ். அடுத்தது யுரேக்கா கிளைண்ட். நம்ம போன அப்ளிகேஷனில் யுரேக்கா சர்வர் யூஸ் பண்ணோம். ஸோ இந்த வாட்டி யுரேக்கா டிஸ்கவரி கிளைண்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு கிளைண்ட். அடுத்தது ஜேபிஏ. நெக்ஸ்ட் MySQL டிரைவர். ஸோ மொத்தம் 5 டிபெண்டன்சிஸ் ஆட் பண்ணியிருக்கோம். லாம்பாக் நம்மளால இங்கே டைரக்டாக ஆட் பண்ண முடியாது. ஸோ அதை நம்ம தனியாக கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஜென்ரேட் கொடுத்துட்றேன். என்னோட டெஸ்டினேஷனில் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ப்ராடக்ட் சர்வீஸ் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்லிப்ஸ்குள்ள போயிட்டு இது நம்மளோட யுரேக்கா சர்வர் ஆல்ரெடி கிரியேட் பண்ணது. இப்போ இம்போர்ட் பண்ண போவோம். எக்ஸிஸ்டிங் மேவன் ப்ராஜெக்ட் டெஸ்க்டாப் ப்ராஜெக்ட். உங்களோட டெஸ்டினேஷன் எங்கே இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபினிஷ் கொடுத்துருங்க. இப்போ நாம ஜென்ரேட் பண்ண ப்ராடக்ட் சர்வீஸை நம்ம இம்போர்ட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் pom.xml போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஜேபிஏ வெப் யுரேக்கா கிளைண்ட் டேவ் டூல்ஸ் MySQL கனெக்டர். ஓகே, இப்போ லாம்பாக். நீங்க லாம்பாக் ஆல்ரெடி கான்ஃபிகர் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா லாம்பாக்கை கான்ஃபிகர் பண்ணிக்கோங்க எக்லிப்ஸ்ல. இதுவே நீங்க வந்து இன்டெலிஜ் ஐடி யூஸ் பண்றீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா கான்ஃபிகர் பண்ணும், அதுவே கேட்கும். அப்போ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இதுதான் லாம்பாக்குடைய டிபெண்டன்சி நான் இங்க வச்சிருக்கேன். அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். எந்த இடத்துல லாம்பாக்கை ஆட் பண்ணியாச்சு, சேவ் கொடுத்துக்கோங்க. அப்புறம் அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ் போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம MySQL உடைய கான்ஃபிகரேஷன் ஆட் பண்ண போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தேவை, ஸ்ப்ரிங் டாட் டேட்டா சோர்ஸ். ஓகே, ஸோ ஸ்ப்ரிங் டாட் டேட்டா சோர்ஸ் URL equal to JDBC :MySQL :/localhost 3306 MySQL போர்ட் நம்பர். அப்புறம் நாம கிரியேட் பண்ண ப்ராடக்ட் அண்டர்ஸ்கோர் டிபி அண்டர்ஸ்கோர் எம். இதுதான் நம்மளுடைய ப்ராடக்ட் டிபி. ஸோ இங்க யூசர் நேம் கொடுத்துருங்க. அடுத்தது பாஸ்வேர்டு. ஸோ இந்த பாஸ்வேர்டு உங்களோட பாஸ்வேர்டு என்னவோ அதை கொடுத்துருங்க.
அடுத்தது ஜேபிக்கான ப்ராப்பர்ட்டி. -auto equal to update. And finally, jpa dot properties dot hibernate dot dialect. இதுக்குள்ள out dot hibernate dot dialect dot mysql. இது வந்து 8th வெர்ஷன் அப்படின்றதுனால 8 கொடுத்து dialect அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகே, MySQL உடைய கான்ஃபிகரேஷன் இங்க முடிஞ்சிச்சு. நம்ம சர்வர் வந்து இது போர்ட் நம்பர் வந்து மாத்த போறோம். சர்வர் டாட் போர்ட் 8081. டிஃபால்ட்டா 8080 தான் இருக்கும். எந்த ஒரு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ணாலும் நாம இந்த அப்ளிகேஷனை 8081 சொல்லி எக்ஸ்டர்னலா கான்ஃபிகர் பண்றோம். ஓகே, 8081ல தான் இது ரன் ஆக போகுது. அடுத்த கான்ஃபிகரேஷன் வந்து பாத்தீங்கன்னா யுரேக்காவுடைய கான்ஃபிகரேஷன். ரைட். ஸோ இங்க யுரேக்கா டாட் கிளைண்ட் யூஆர்எல் நம்ம வந்து மேப் பண்ணணும். அதாவது இதுதான் டிஃபால்ட் ஜோன் அப்படின்னு சொல்லி. ஸோ யுரேக்கா டாட் கிளைண்ட் டாட் சர்வீஸ் அண்ட் -url டாட் டிஃபால்ட் ஜோன். இது என்னன்னா, நம்ம யுரேக்கா சர்வர் வந்து ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷனாக கிரியேட் பண்ணோம் கரெக்டா. ஸோ அதோடைய பார்த்து நம்ம மென்ஷன் பண்ணணும். லோக்கல் ஹோஸ்ட் 8761. இதுதான் அதோடைய போர்ட் நம்பர். அண்ட் நாம EUREKA அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ஸோ இதுதான் அந்த டிஃபால்ட் ஜோன். செகண்டு ரிஜிஸ்டர் பண்ண போறோம். எதனா இந்த ப்ராடக்ட் சர்வீஸை அந்த யுரேக்கா சர்வர்ல ரிஜிஸ்டர் பண்ண போறோம். அதுக்கான ப்ராப்பர்ட்டி தான் இது. இதை ட்ரூன்னு செட் பண்றேங்க. ஃபால்ஸ் கொடுத்தா ரிஜிஸ்டர் ஆகாது, ட்ரூன்னு கொடுத்தா ரிஜிஸ்டர் ஆயிடும். நெக்ஸ்ட் ஃபெட்ச் பண்றதுக்கும் நம்ம ட்ரூன் கொடுக்கணும். அடுத்தது இன்ஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஐபி அட்ரஸ் அப்படின்ட்டு நம்ம மேப் பண்ணணும். ஸோ இவ்வளோதான் யுரேக்கா கான்ஃபிகரேஷனுடைய ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இங்கே அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டியுடைய கான்ஃபிகரேஷனை நம்ம ரைட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பேக்கேஜஸ் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்டிட்டி தி ரெபாசிட்டரி கண்ட்ரோலர். ஸோ இதை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து என்டிட்டி கிளாஸ் கிரியேட் பண்ண போகிறேன் ப்ராடக்ட்டுக்கு. அதாவது ஒரு டேபிள் நம்ம இங்கேருந்து அப்ளிகேஷன் வழியாக கிரியேட் பண்ணி MySQL டேட்டா பேஸில் கிரியேட் பண்ண போகிறோம். கிளாஸ் நேம் வந்து ப்ராடக்ட், என்டிட்டி நேம். ஸோ இந்த ப்ராடக்ட்குள்ள 3 ஃபீல்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று ஐடி, நேம், ப்ரைஸ். ஸோ இந்த 3 காலம் தான் நம்ம இந்த ப்ராடக்ட்னு சொல்லி இந்த டேபிளுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மேப்பிங் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா என்டிட்டி. இப்போ இது பிரைமரி கீ வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு @id. இது எப்படி ஜென்ரேட் ஆகணும், அதாவது ஆட்டோமேட்டிக் இன்க்ரிமெண்ட் வேல்யூஸோட, அதுக்கு ஜென்ரேட்டட் வேல்யூ கொடுத்து ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி நம்ம சொல்லணும். ஜென்ரேஷன் டைப் டாட் ஐடென்டிட்டி இதை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கெட்டஸ் செட்டஸ் எழுதணும் எல்லாத்துக்கும். அதுக்கு தான் நம்ம லாம்பாக் யூஸ் பண்ண போகிறோம். எல்லாத்துக்கும் அனடேஷன் மட்டும் போதும். கெட்டர்
at setter at all argument constructor at no argument constructor. அவ்வளோதான். ஸோ இதுதான் என்டிட்டி கிளாஸ். ப்ராடக்ட்னு சொல்லி ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்குள்ள இந்த 3 காலம் ஐடி, நேம், ப்ரைஸ் அண்ட் பிரைமரி கீ வந்து ஐடின்னு செட் பண்ணுறோம். அது ஜென்ரேட்டட் வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரிமெண்ட் ஆகிடும். ஸோ 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு ரெப்பாசிட்ரியோடைய பேக்கேஜ் வந்துடுங்க. அதுக்குள்ளே போயிட்டு நியூ இன்டர்ஃபேஸ் ப்ராடக்ட் ரெப்பாசிட்டரி ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஸோ இங்கே நம்ம ஜேபிஏ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். ஸோ உள்ள ப்ராடக்டுடைய என்டிட்டியும் ஐடிக்கான டேட்டா டைப் வாங்கன்னு சொல்லி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இது ஒரு ரெப்பாசிட்டரின்றதுனால ரெப்பாசிட்டரி அனோடேஷனை நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஸோ இங்கே ரெப்பாசிட்டரி இதோட முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு கண்ட்ரோலர் ரைட் பண்ண போகிறோம். கண்ட்ரோலர் ரைட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ப்ராடக்ட் சர்வீஸ் அப்ளிகேஷன் மெயின் கிளாஸ் இருக்குல்ல, அதுக்குள்ளே போயிடுங்க. இங்கே ஒரு முக்கியமான அனோடேஷன் இது வந்து நம்ம ஆட் பண்ணியே ஆகணும். ஸோ இந்த அட் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் மாதிரி அட் எனேபிள் அப்படின்னு டைப் பண்ணி கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா எனேபிள் டிஸ்கவரி கிளைண்ட்னு வரும். இதை நாம் அனோட்டேட் பண்ணோம் நம்மளுடைய மெயின் கிளாஸில். அப்போ தான் வந்து இந்த அப்ளிகேஷன் ப்ராடக்ட்ன்றது ஒரு கிளைண்ட்டாக ரியாக்ட் ஆகும். இந்த யுரேக்கா சர்வர்ன்றது இது ஒரு சர்வர், இது வந்து ஒரு கிளைண்ட். இப்போ கண்ட்ரோலர் பேக்கேஜ்குள்ளே போயிட்டு ஒரு கண்ட்ரோலர் கிளாஸ் எழுதலாம். ப்ராடக்ட் கண்ட்ரோலர் ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஸோ இது ஒரு கண்ட்ரோலர்ன்றதுனால அட் ரெஸ்ட் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணிக்கலாம் அனோடேஷன் அண்ட் அட் மேப்பிங் பண்ணும் பேஸ் யூஆர்எல். ஸோ அதுக்கு ரெக்வெஸ்ட் மேப்பிங். நம்மளோட பேஸ் யூஆர்எல் வந்து எப்படி இருக்க போகுதுன்னா ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லி நான் வச்சிடறேன். இப்போ எனக்கு டிபெண்டன்சி தேவைப்படுது. ஸோ எதோட டிபெண்டன்சி அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண ரெபாசிட்டரி. ஸோ அதுக்கு ப்ரைவேட் ப்ராடக்ட் ரெபாசிட்டரி கொடுத்துருங்க. இதை நம்ம ஆட்டோ வயர் யூஸ் பண்ணி இன்ஜெக்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு ஆட்டோ வயர் டிபெண்டன்சியும் நம்ம செட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா கிரியேட் அ ப்ராடக்ட். ஸோ அதுக்கு இது ஒரு போஸ்ட் மெத்தட். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா போஸ்ட் மேப்பிங் சொல்ற அனோடேஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கான மெத்தட் எழுதலாம். பப்ளிக் நம்ம கிட்ட இருக்கிற ப்ராடக்ட் மெத்தட் நேம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஆட் ப்ராடக்ட்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே அட் ரெக்வெஸ்ட் பாடியில் தான் நம்மளுக்கு அங்கேருந்து இப்போ போஸ்ட்மேன் டூல்லேருந்து ப்ராடக்டை நம்ம ரெக்வெஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அது பாடியில் தான் வரும். ஸோ அதுக்கு ரெக்வெஸ்ட் பாடின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணோம். அந்த பாடியிலேருந்து நம்ம அந்த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ சிம்பிள்னா டைரெக்டாக ரிட்டர்ன் கொடுத்துருங்க. நாம் இப்போதைக்கு இந்த மெத்தடில் எதுவும் எக்ஸப்ஷனில் ஹேண்டில் பண்ண போகிறதில்ல. ப்ராடக்ட் ரெபாசிட்டரி டாட் ப்ராடக்ட் ரெபாசிட்டரி டாட் சேவ் உள்ள ப்ராடக்ட் கொடுத்துருங்க. அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் ரைட் பண்ணிட்டோம். ரெண்டாவது இப்போ இது வந்து ஒரு கெட் மெத்தட்ன்றதுனால கெட் மேப்பிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான மெத்தட் நேம் இது வந்து ஒரு லிஸ்ட்டாக வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம ஆல் ப்ராடக்ட்ஸை வந்து கெட் பண்ண போகிறதுனால லிஸ்ட்டுக்குள்ளே இந்த ப்ராடக்டை நம்ம ஆட் பண்ணிடலாம்.
பண்ணிட்டு get all products. இதுக்கும் சிம்பிளா return product repository dot find all. லிஸ்ட் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கிரியேட் ரீட் ரெண்டுமே பண்ணியாச்சு. அடுத்தது கெட் ப்ராடக்ட் பை ஐடி. ஸோ ஒரு ஐடியை வச்சு ஒரு ப்ராடக்டை எடுக்கிறத நம்ம இப்போ ரைட் பண்ண போகிறோம். இதுக்கும் கெட் மேப்பிங் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கெட் மேப்பிங்குள்ள நாம பாத்தை வந்து மென்ஷன் பண்ணணும். அதாவது கெட் மேப்பிங் இதுக்குள்ள எங்கிருந்து என்ன வரும் அப்படின்னா ப்ராடக்ட் ஐடின்னு ஒன்று வரும். ஸோ அதை நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் என்டிட்டி இதுக்குள்ள நம்மளுடைய ப்ராடக்ட் இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கெட் ப்ராடக்ட் பை ஐடி இதுதான் நம்மளுடைய மெத்தட் நேம். ஸோ பாத் வேரியபிளில் தான் நம்மளுக்கு அந்த ஐடி வரும். அதனால அட் பாத் வேரியபிள் ப்ராடக்ட் ஐடின்னு சொல்லி கொடுத்துடலாம். ஓகே. ஸோ இப்போ ப்ராடக்ட் ரெபாசிட்டரி டாட் ஃபைண்ட் பை ஐடி. ஸோ இந்த ஃபைண்ட் பை ஐடி இதுக்குள்ள ப்ராடக்ட் ஐடி நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ இது ஒரு ஆப்ஷனல் கிளாஸ்ன்றதுனால நாம இந்த ஆர்எல்ஸ் த்ரோவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ள போயிட்டு ஒரு ஆரோ டோக்கன் நியூ ரன் டைம் எக்ஸெப்ஷன் வச்சுக்கலாம். ஸோ இதுக்குள்ள ப்ராடக்ட் நாட் ஃபவுண்ட் வித் ஐடி ப்ளஸ் அது என்ன ஐடின்ட்டையும் நம்ம இங்கே சொல்லிடணும். இந்த ஆர்எல்ஸ் த்ரோ நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒருவேளை நம்ம கொடுக்குற இப்போ ஐடி ஒன்றுன்னு சொல்லி டேட்டா பேஸில் தேடி எடுக்கும்போது அந்த ஐடி அங்கே இல்லை அப்படின்னா அந்த ப்ராடக்ட் அங்கே இல்லை அப்படின்னா நாம ஒரு ரன் டைம் எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் நாட் ஃபவுண்ட் வித் ஐடி சொல்லி மென்ஷன் பண்ணிடுறோம். ஸோ இப்போ ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். இந்த ரிட்டர்னில் என்ன வரணும் அப்படின்னா ரெஸ்பான்ஸ் என்டிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே டாட் ஓகே இதுக்குள்ள நம்மளுடைய ப்ராடக்ட். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்ணுறோம். ஸோ இது ப்ராடக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான மெத்தட். இது எல்லா ப்ராடக்டையும் லிஸ்ட் பண்ணுறதுக்கான மெத்தட். இது ஒரு ப்ராடக்ட் ஐடி கொடுத்து அந்த பர்டிகுலர் ப்ராடக்டை கெட் பண்ணுற மெத்தட். இது இங்கே நாம் இவ்வளோதான் வந்து HTTP மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறோம். டெலிட்டோ இல்லை அப்டேட்டோ யூஸ் பண்ண போகிறதில்ல. இந்த வீடியோ எதுக்குன்னா மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர் ஒரு பேஸ் லெவல். ஸோ ஒரு சில ஆப்ரேஷன்ஸ் மட்டும் நம்மளுக்கு போதும், ஏன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் இப்போ நாம் ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய MySQL DB போயிட்டு செக் பண்ணலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய டேட்டாபேஸ். என்கிட்ட இருக்க டேட்டாபேஸ். நாம் கிரியேட் பண்ண ப்ராடக்ட்
db_m இதுக்குள்ள வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ் எதுவும் இல்லை. ஓகேவா? இப்போ நம்ம அப்ளிகேஷன் ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ப்ராடக்ட் சர்வீஸை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி யுரேகா சர்வர் இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணிடணும். ஸோ அது ஆக்டிவ்ல இருக்கணும், அப்ல இருக்கணும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இதை போயிட்டு ரன் பண்ணிடலாம். யுரேகா சர்வர் வந்து ரன் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் நம்மளுடைய யுரேகா சர்வர் ரன் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? கரெக்டா? இப்போ இந்த இடத்துல இன்ஸ்டன்சஸ் கரண்ட்லி ரெஜிஸ்டர்ட் வித் யுரேகா. எந்த ஒரு அப்ளிகேஷனும் நம்ம இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணல. இங்க எம்டியா இருக்கு பாருங்க, நோ இன்ஸ்டன்சஸ். இப்போ நம்ம செகண்ட் அப்ளிகேஷன் ப்ராடக்ட்டை ரன் பண்ண உடனே அது இங்க வந்து லிஸ்ட் ஆயிடும். ஸோ இப்போ ப்ராடக்ட் அப்ளிகேஷனை ரன் பண்ணலாம். இங்க பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் அப்ளிகேஷனும் ரன் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை ரெஃப்ரெஷ் பண்றேன். இந்த இன்ஸ்டன்சஸ் வந்து இப்போ ப்ராடக்ட் வந்து அப்டேட் ஆயிருக்கும் பாருங்க. பார்த்தீங்களா? ஸோ ப்ராடக்ட் சர்வீஸ் வந்து இந்த யுரேகா சர்வரில் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு, அப்பில் இருக்கு. ரைட். இப்போ நம்மளுடைய டேட்டா பேஸ் போய் செக் பண்ணலாம். இதை போயிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. என்ன காலம் இருக்கு? ஐடி, நேம், ப்ரைஸ். ஸோ ஐடி, நேம், ப்ரைஸ். இப்போ டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம்னா, நாம எழுதின கண்ட்ரோலர், இந்த கண்ட்ரோலர் மெத்தட்ஸ் இருக்குல்ல, இதை செக் பண்ண போறோம் போஸ்ட்மேன்ல. ஸோ இந்த ஸ்டெப் நம்பர் 9 என்னன்னா, நாம இந்த ப்ராடக்ட் சர்வீஸை இப்போ செக் பண்ண போறோம் போஸ்ட்மேன்ல. ஸோ இந்த போஸ்ட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளுடைய பாத். ப்ராடக்ட்ஸ் 8081 போர்ட்ல தான் நம்ம போர்ட் நம்பர் யூஸ் பண்றோம். /ப்ராடக்ட்ஸ் இதுதான் நம்மளோட பேஸ் யூஆர்எல் மேப்பிங். இப்போ பாடி வந்துருங்க. இந்த பாடிக்குள்ள ரா சூஸ் பண்ணிக்கோங்க, ஜேசன் இருக்கும். நம்மளோட ப்ராடக்ட் நேம் வந்து இப்போதைக்கு புக்னு வச்சுப்போம். ப்ரைஸ் வந்து 99 வச்சுப்போம். ஓகே, 99 ருபீஸ். ஐடி வந்து நாம கொடுக்க போறதுல MySQL நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். இப்போ நான் ஹிட் பண்றேன், ப்ராடக்ட் கிரியேட் ஆகுதுன்றதை பார்க்கலாம். எஸ், இங்க பாத்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் 200 அண்ட் ஐடி 1ன்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்கா அதுவே இன்சர்ட் பண்ணிச்சு. நேம், புக், ப்ரைஸ் எல்லாம் கிரியேட் ஆயிடுச்சு. MySQL போய் செக் பண்ணலாம். நான் இப்போ ப்ராடக்ட்டை ரெஃப்ரெஷ் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா ஐடி 1க்கு நேம், புக், ப்ரைஸ் 99. ஸோ இப்போ இன்னும் ஒரு 2-3 ப்ராடக்ட்டை வந்து கிரியேட் பண்ணலாம். ஆன்டி வைரஸ் சும்மா வச்சுப்போம், 999. ஸோ இதையும் ஆட் பண்ணிடலாம். அடுத்தது மொபைல் ஃபோன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12,999. சும்மா ஒரு இதுக்காக ஆட் பண்ணிக்கலாம். இதையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் போயிட்டு இதை ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா, நாம ஆட் பண்ண இந்த 3 லிஸ்ட்டுமே இங்க டிபியில் இந்த டேபிளில் ப்ராடக்ட்ல ஆட் ஆயிடுச்சு. இப்போ கிரியேட் ப்ராடக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகுது. அடுத்தது கெட் ஆல் ப்ராடக்ட்ஸ். இந்த மூணுத்தையுமே எனக்கு லிஸ்ட் பண்ணுன்னு சொல்லி இப்போ நம்ம போஸ்ட்மேன் மெத்தட்ல ரெக்வெஸ்ட் பண்ண போறோம். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இது போஸ்டா. இப்போ நம்ம கெட் பண்ண போறோம். அவ்வளோதான். நீங்க இங்க போய் எதுவுமே கொடுக்க தேவையில்ல. நான் சென்ட் கொடுக்குறேன். 200 சக்சஸ். ஓகே. இப்போ நம்ம கிட்ட டேட்டா பேஸ்ல ப்ராடக்ட் டேபிளுக்குள்ள இருக்கிற அத்தனை ப்ராடக்ட் எல்லாத்தையுமே லிஸ்ட் பண்ணி வச்சு பாருங்க. சரிதா? ஸோ ரெண்டாவது ஏபிஐயும் ரெஸ்ட்ஃபுல் அந்த ரெக்வெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகுது. தேர்ட் ஒன்
பர்டிகுலர் ப்ராடக்ட். இப்போ நம்ம கிட்ட 3 ப்ராடக்ட் வந்து நம்மளோட டேபிள்ல இருக்கு MySQL கரெக்டா. இப்போ நான் பர்டிகுலர் ப்ராடக்ட்டை மட்டும் நான் எடுக்க போறேன். அப்போ நான் இந்த ப்ராடக்ட் ஐடி 2 வந்து கொடுக்க போறேன். இங்கேயே இதே கெட் இருக்கட்டும், / கொடுத்து 2வது ஐடி அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணேன்னா 2வது ஐடிக்கான டீட்டெயில் மட்டும் நம்மளுக்கு கொடுக்கும் ஆன்டிவைரஸ். இப்போ நான் 3வது ஐடி கொடுக்குறேன் அப்படின்னா 3வது ஐடிக்கான டீட்டெயில்ஸை நம்மளுக்கு இங்கே கொண்டு வரும். மொபைல் ஃபோன், அதோட ப்ரைஸ். ஸோ நாம இந்த ப்ராடக்ட் சர்வீஸ் அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் யுரேகா சர்வர் அப்ளிகேஷன் பண்ணியாச்சு. இப்போ ப்ராடக்ட் சர்வீஸும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆர்டர் சர்வீஸ். இதே மாதிரி தான் ப்ராடக்ட் சர்வீஸ் எப்படி பண்ணமோ அதே மாதிரி ஆர்டர் சர்வீஸும் கிரியேட் பண்ணலாம். ஸோ ஸ்டெப் நம்பர் 10, இப்போ ஒரு ஆர்டர் சர்வீஸ் கிரியேட் பண்ண போகிறோம். இது ஒரு மைக்ரோ சர்வீஸ். இதுக்கு முன்னாடி நம்ம ப்ராடக்ட் சர்வீஸ் கிரியேட் பண்ணோம், அதே தான். இப்போ இங்கே டிபெண்டன்சிஸ் பார்த்தீங்கன்னா அதே டிபெண்டன்சிஸ் தான், எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ண போகிறோம். அதுதான் வந்து ஸ்ப்ரிங் ரியாக்டிவ் வெப். ஸோ இது எப்படின்றத பார்க்கலாம். ஸோ அகெயின் நம்மளோட ஸ்ப்ரிங் இனிஷியலைசர் வந்துருங்க. இது ப்ராடக்ட்டுக்காக நம்ம கான்ஃபிகர் பண்ணது. நான் இதை அப்படியே ஆர்டருக்கு சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல ப்ராடக்ட் பதில் ஆர்டர். ஓகே, ஸோ ப்ராஜெக்ட் நேம் சேஞ்ச் பண்ணிட்டேன். இங்கே இருக்கிற டிபெண்டன்சிஸ் அதே தான். வெப், டேவ் டூல், டிஸ்கவரி கிளைண்ட், டேட்டா ஜேபிஏ, MySQL டிரைவர். இந்த ஸ்ப்ரிங் ரியாக்டிவ் வெப் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு புதுசாக உங்களுக்கு காட்டுறேன். ரியாக்டிவ் அப்படி இல்லைன்னா ஓகே, ஸ்ப்ரிங் ரியாக்டிவ் வெப்னு நீங்கள் சொல்லிட்டு டைப் பண்ணீங்க அப்படின்னா இந்த வெப் ப்ளக்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டிபெண்டன்சியை ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இங்கே வெப் ப்ளக்ஸ் இருக்குது. ஓகே ஃபைன். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஜென்ரேட் கொடுக்க போகிறேன். ஸோ சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இப்போ டவுன்லோட் பண்ண அந்த ப்ராஜெக்டை அன்சிப் பண்ணிக்கலாம். நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நம்ம கிட்ட 2 அப்ளிகேஷன் இருக்கு, யுரேகா சர்வர் அண்ட் ப்ராடக்ட் சர்வீஸ். இப்போ இம்போர்ட் பண்ண போறோம். டெஸ்க்டாப்ல ப்ராஜெக்ட் மைக்ரோ சர்வீஸ் டியூட்டோரியல். இப்போ ஆர்டர் சர்வீஸ் ஃபினிஷ். ஸோ ஆர்டர் சர்வீஸ் வந்து இம்போர்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் pom.xml குள்ள போயிடுங்க. ஸோ இதுக்குள்ள வந்து நம்ம ஆட் பண்ணது ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். வெப், ஜேபிஏ, வெப் ஃப்ளெக்ஸ். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக ஆட் பண்ணது இந்த வெப் ஃப்ளெக்ஸ், ஸ்ப்ரிங் கிளவுட்ஸ், யுரேகா கிளைண்ட், டேவ் டூல்ஸ். ஓகே ஃபைன். இப்போ லாம்பாக் ஆட் பண்ணோம். நம்ம ஆல்ரெடி ப்ராடக்ட்டுக்கு ஆட் பண்ண அந்த லாம்பாக் டிபெண்டன்சியை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறேங்க. ஸோ இங்கே ஆட் பண்ணிக்கிட்டோம். சேவ் கொடுத்துருங்க. இப்போ ஸ்டெப் நம்பர் 11, நம்ம MySQL அண்ட் அதர் ப்ராப்பர்ட்டிஸை கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஏற்கனவே ப்ராடக்ட் சர்வீஸில் இருக்கிற அந்த அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ் இதை அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ ஆர்டர் சர்வீஸ் உள்ள அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும்ல, இங்கே வந்துருங்க, இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன சேஞ்ச் பண்ண போகிறோம், இதோட போர்ட் நம்பர் வந்து 8082. அதே யூஆர்எல், உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்ட் சேம் வந்து ஜேபிஏ ப்ராப்பர்ட்டி. ஸோ யுரேகா கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சேம் டிஃபால்ட் ஜோன், ரிஜிஸ்டர் வித் யுரேகா, ஃபெச் ரெஜிஸ்ட்ரி, யுரேகா டாட் இன்ஸ்டன்ஸ், சேம் ஐபி அட்ரஸ் 2. ஸோ நம்மளோட யூஆர்எல்ல இந்த ப்ராடக்ட் DB_M இதை ஆர்டர் மாற்றிக்கணும். இது ப்ராடக்டோட டேபிள் நேம். நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணும்போது இதையும் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஆர்டர் _DB_M சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோதான் வந்து அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய மெயின் அப்ளிகேஷன் வந்துருங்க, ஆர்டர் சர்வீஸ் அப்ளிகேஷன்.
இந்த at Spring Boot அப்ளிகேஷன் இருக்குல்ல, இதே மாதிரி at enable discovery client. ஸோ இந்த அனோட்டேஷனை இங்கே மார்க் பண்ணிடுங்க. அவ்வளோதான், இந்த கிளாஸ் ஓவர். இப்போ ஸ்டெப் நம்பர் 12, நம்ம ஒரு ஆர்டருக்கு ஒரு என்டிட்டி கிளாஸ், ஆர்டருக்கு ஒரு ரெஸ்பான்ஸ், அது டிடிஓன்னு சொல்லலாம். அதே மாதிரி ப்ராடக்ட்டுக்கு ஒரு டிடிஓ, அப்புறம் ஒரு ரெபாசிட்டரி, ஒரு கண்ட்ரோலர், அடிஷ்னலாக வெப் கிளைண்ட் கான்ஃபிக் கிளாஸ். ஸோ இதை கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ நான் ஒரு சில பேக்கேஜஸ் வந்து இப்போது கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ பேக்கேஜ் இருந்தால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக இருக்கும், அதனால தான். ஸோ என்டிட்டிக்கு ஒரு பேக்கேஜ், ரெபாசிட்டரிக்கு ஒரு பேக்கேஜ், டிடிஓக்கு ஒரு பேக்கேஜ், அப்புறம் வேறு என்ன யூஸ் பண்ணுவோம், கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணுறேங்க. அண்ட் ஃபைனலாக இந்த வெப் கிளைண்ட் கான்ஃபிக்கு ஒரு பேக்கேஜ் தேவைப்படுது. ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கான்ஃபிக்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது பேக்கேஜ் எல்லாம் கிரியேட் பண்ணியாச்சு. நான் என்டிட்டி பேக்கேஜ் போகிறேன். இங்கே போயிட்டு நியூ கிளாஸ் கொடுத்துருங்க. ஆர்டர் அப்படின்ற என்டிட்டி நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆர்டர் அப்படின்ற டேபிள் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்மளுக்கு ஒரு சில காலம்ஸ்லாம் தேவை. ஸோ அதுக்கு ப்ரைவேட் லாங் ஐடி ஒரு காலமாக வச்சுக்கலாம், ப்ராடக்ட் ஐடி ஒன்று வச்சுக்கலாம், குவான்டிட்டியை வச்சுக்கலாம். ப்ராடக்ட் ஐடி, குவான்டிட்டி, ஐடி, இந்த 3 காலம் போதும். ஸோ பிரைமரி கீக்காக இந்த அட் ஐடி அனோட்டேஷன் அண்ட் ஜென்ரேஷன் டைப். ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து இந்த ஜென்ரேஷன் டைப் டாட் ஐடென்டிட்டி கொடுத்துருங்க. ஸோ இது ஒரு என்டிட்டின்றதுனால என்டிட்டி அனோட்டேஷன். அண்ட் நம்ம டேபிள் நேம் வந்து மாற்ற போகிறோம். இந்த ஆர்டரில் எனக்கு கிரியேட் ஆக தேவையில்ல, ஆர்டர்ஸ்னு வச்சுக்கலாம். அதுக்கு டேபிள் நேம் எப்படி வந்து MySQL கிரியேட் ஆகணுன்றதை நம்ம இங்கே மேப் பண்ணிடலாம். ஸோ உள்ளே போயிட்டு எனக்கு ஆர்டர்ஸ் அப்படின்ற நேமில் கிரியேட் ஆகும். ஸோ டேபிள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக Lombok annotation. So getter, setter, all argument constructor, no argument constructor. ஸோ இவ்வளோதான் நம்மளுடைய என்டிட்டி, ஆர்டருடைய என்டிட்டி. ஸோ இதை சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ரெஸ்பான்ஸ், அதாவது இப்போது டிடிஓ வந்து கிரியேட் பண்ண போகிறோம். 2 டிடிஓ நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஆர்டருடைய ரெஸ்பான்ஸ் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு டிடிஓ தேவை. ஸோ அதை இப்படி கொடுத்துருங்க, ஆர்டர் ரெஸ்பான்ஸ் டிடிஓ. ஸோ இதுக்குள்ளே எனக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டருடைய எனக்கு ஐடி வேணும். செகண்டு ப்ராடக்டுடைய ஐடி வேணும். நெக்ஸ்ட்டு எவ்வளோ குவான்டிட்டி, அண்ட் அதோடைய டோட்டல் ப்ரைஸ் எவ்வளோ. ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது டோட்டல் ப்ரைஸ் எவ்வளோ குவான்டிட்டியோ அதுக்கேற்ற ப்ரைஸ் நம்ம ஷோ பண்ணணும். அதுக்காக இது வந்து ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ். அதில் ஒரு 2 ஃபீல்டு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரைவேட் ஸ்ட்ரிங் ப்ராடக்ட் நேம், ஸோ டபுள் எடுத்துக்கலாம், ப்ராடக்டுடைய ப்ரைஸ், ஆர்டர் ஐடி, ப்ராடக்ட் ஐடி, குவான்டிட்டி, டோட்டல் ப்ரைஸ், ப்ராடக்ட் நேம், ப்ராடக்ட் ப்ரைஸ். ஓகே, இங்கே போயிட்டு கெட்டர் செட்டர்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். கெட்டர் செட்டர்
all argument constructor at no argument constructor. ஸோ இந்த ஆர்டர் ரெஸ்பான்ஸ் டிடிஓ இங்கே இதோட முடியுது. நம்ம இன்னொரு டிடிஓ கிளாஸ் கிரியேட் பண்ணோம். எதுக்குன்னா அது ப்ராடக்ட்டுக்கு. ஏன் ப்ராடக்ட்டுக்கு அப்படின்னா இப்போ ஆர்டர்ன்றது ஒரு சர்வீஸ், ப்ராடக்ட்ன்றது இன்னொரு சர்வீஸ், ரெண்டும் வேற வேற சர்வீஸ். இப்போ நான் ஆர்டர்ல இருந்து ப்ராடக்ட்டுக்கு கம்யூனிகேட் பண்ணுவேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அதை நம்ம அந்த கோட்ல பார்க்கலாம். அப்படி கம்யூனிகேட் பண்ணுறப்போ எனக்கு ப்ராடக்ட்டுடைய டீட்டெயில்ஸும் வேணும். ஸோ டைரெக்டாக நம்மளால இந்த ஆர்டருக்குள்ளேயே ப்ராடக்ட் வச்சிருக்க முடியாது. இங்கேருந்து ஒரு ரெக்வஸ்ட் போய் அதை கம்யூனிகேட் பண்ணி ப்ராடக்ட்டில் இருக்க டீட்டெயில்ஸை ஃபெச் பண்ணி மறுபடியும் ஆர்டர் கொடுக்கும். ஸோ அதுக்கு ஒரு நம்மளுக்கு டிடிஓ கிளாஸ் தேவை. அதனால அதை ப்ராடக்ட் டிடிஓன்னு நான் சொல்லிடுறேன். இந்த ப்ராடக்ட் டிடிஓக்குள்ள சேம் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண அதே ஃபீல்ட்ஸ் தான். ப்ரைஸ். ஸோ இந்த 3 ஃபீல்டு போதும். அதே மாதிரி கெட்டர் செட்டர்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோதான் இந்த கிளாஸ் இதோட முடியுது. ஸோ டிடிஓவும் கிரியேட் பண்ணியாச்சு, என்டிட்டியும் கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ரெபாசிட்டரி, அது இன்டர்ஃபேஸ். ஸோ இதுக்கு வந்து ஆர்டர் ரெப்போசிட்டரின்னு கொடுத்துருங்க. இதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். எக்ஸ்டென்ஸ் ஜேபிஏ ரெபாசிட்டரி உள்ள வந்து ஆர்டர் கொடுத்துருங்க. அதோட டைப் வந்து லாங். இம்போர்ட் இங்கே மெயின் அனோட்டேஷன் அட் ரெபாசிட்டரி. ஸோ ரெபாசிட்டரி கிளாஸும் வந்து இங்கே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது கண்ட்ரோலர். ஸோ கண்ட்ரோலர் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கான்ஃபிக்னு ஒன்று நம்ம கிரியேட் பண்ணோம்ல பேக்கேஜ், அங்கே போயிடுங்க. போயிட்டு ஒரு நியூ கிளாஸ், இதுக்கு வெப் கிளைண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துலாம். வெப் கிளைண்ட் கான்ஃபிக். ஸோ இது ஒரு கான்ஃபிகரேஷன் கிளாஸ், அதனால அட் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லி அனோடேஷன் செட் பண்ணிடணும். இதுக்குள்ள அட் பீன்னு யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு மெத்தட் தான், வெப் கிளைண்ட் டாட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பில்டர் வரும். ஸோ இதை எடுத்துக்கோங்க, வெப் கிளைண்ட் பில்டர்னு சொல்லி நம்ம நேம் கொடுத்துடலாம். உள்ள என்ன வந்து ரிட்டர்ன் பண்ணுவோம் அப்படின்னா அகெயின் வெப் கிளைண்ட் டாட் பில்டர். ஸோ அவ்வளோதான், இந்த கான்ஃபிகரேஷன் ஓவர். இந்த வெப் கிளைண்ட் கான்ஃபிக் எதுக்குன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்டர் கம்யூனிகேஷன், ஒரு சர்வீஸ்ல இருந்து இன்னொரு சர்வீஸ், அதாவது ஆர்டர் சர்வீஸ்ல இருந்து நான் ப்ராடக்ட் சர்வீஸ்க்கு கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா இந்த வெப் கிளைண்ட் கான்ஃபிக் மூலயமா நம்ம பண்ணலாம். அதுக்கு தான் இந்த கான்ஃபிகரேஷன். இப்போ கண்ட்ரோலர்ல போயிட்டு நம்ம அந்த கோட் எழுதலாம். ஸோ நேம் வந்து ஆர்டர் கண்ட்ரோலர்னு வச்சுக்கோங்க. ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஸோ இது ஒரு கண்ட்ரோலர் கிளாஸ்ன்றதுனால ஆஸ் யூஷுவல் ரெஸ்ட் கண்ட்ரோலர் அனோடேஷனை நம்ம ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் மேப்பிங் பேஸ் யூஆர்எல் செட் பண்ணணும். ஸோ இங்கே என்ன உள்ள வரும்னா நம்ம ஆர்டர்ஸ்னு வச்சுக்கலாம். இதான் நம்மளுடைய பேஸ் யூஆர்எல். இப்போ எனக்கு டிபெண்டன்சி தேவைப்படுது. எதோட டிபெண்டன்சி அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண ரெபாசிட்டரி, ஆர்டர் ரெபாசிட்டரி. ஸோ இதை எடுத்துக்கலாம். ரெண்டாவது இன்னொரு டிபெண்டன்சி தேவைப்படுது. இப்போ கிரியேட் பண்ண அந்த வெப் கிளைண்ட், இந்த பில்டர். ஸோ வெப் கிளைண்ட் பில்டர்னு வச்சுக்கோங்க.
இப்போ இதை ஆட்டோமேட்டிக்காக இன்ஜெக்ட் பண்ணணும். அதுக்கு ஆட்டோ வயர்ட் அப்படின்னு சொல்லி மேப் பண்ணிடுங்க அனோட்டேஷன். ஸோ அட் ஆட்டோ வயர்ட். ஓகே. ஸோ டிபெண்டன்சியும் இங்கே கான்ஃபிகர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட் எழுத போகிறோம். ஸோ create a method to place order. ஸோ இது வந்து ஒரு போஸ்ட் மெத்தட் தான், அதனால போஸ்ட் மேப்பிங் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ள நம்ம பிளேஸ் ஆர்டர்னு வச்சுக்கலாம். இது பேஸ் யூஆர்எல் ஆர்டர்ஸ் ஸ்லாஷ் சப் யூஆர்எல் பிளேஸ் ஆர்டர். ஸோ இப்போ மெத்தட் கிரியேட் பண்ண போகிறோம். பப்ளிக் மோனோன்னு ஒன்று சொல்லி இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ரெஸ்பான்ஸ் என்டிட்டி இருக்குல்ல, அதை டைப் பண்ணிக்கோங்க. ஓகே. அதுக்குள்ளே தான் நம்ம இந்த ஆர்டர் ரெஸ்பான்ஸ் டிடிஓ இதை கொடுக்க போகிறோம். ஸோ இங்கே நம்மளோட மெத்தட் நேம் பிளேஸ் ஆர்டர். ஸோ இது எங்கே நம்ம வந்து கேட்ச் பண்ணுவோம் அப்படின்னா பாடியில் தான் வரும். ஸோ அதனால அட் ரெக்வெஸ்ட் பாடி. ஸோ இதை எடுத்துக்கோங்க. உள்ள ஆர்டர் அண்ட் ஆப்ஜெக்ட் நேம். ஸோ உள்ள ஓப்பன் பண்ணிக்கோங்க. 1 செகண்ட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபெச் பண்ண போறோம் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸை. நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஆர்டர் அப்ளிகேஷன். இப்போ ஃபெச் பண்ண போறோம் எதுனா ப்ராடக்டுடைய டீட்டெயில்ஸ் ஃப்ரம் ப்ராடக்ட் சர்வீஸ். அதுக்கு நாம இப்போ கிரியேட் பண்ண வெப் கிளைண்ட் இந்த பில்டரை கால் பண்ணிக்கோங்க. பில்டுன்னு ஒரு மெத்தட் இருக்கும். ஸோ அது கொடுத்து கெட்டுன்னு ஒன்று இருக்கும். இந்த கெட்டுக்குள்ள டாட் யூஆர்ஐ. ஸோ இந்த யூஆர்ஐ இதுக்குள்ள தான் நம்ம அந்த பாத்தை கொடுக்க போகிறோம். ப்ராடக்ட் டீட்டெயிலை வந்து கான்டாக்ட் பண்ணக்கூடிய அந்த பாத். ஸோ அதோட பாத்தும் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், ஏன்னா நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ லோக்கல் ஹோஸ்ட் காலன் அதோடைய போர்ட் நம்பர் வந்து 8081. கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஆர்டருடைய போர்ட் நம்பர் 8082, ப்ராடக்டுடைய போர்ட் நம்பர் வந்து 8081. ஸோ அது ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற பாத்தில் இருக்கு. ஐடியும் கொடுக்கணும்ல, எந்த ஐடின்னு சொல்லி. ஸோ ஆர்டர்லேருந்து வர கெட் ஐடி, ப்ராடக்ட் ஐடி. இந்த இடத்துல டாட் ரிட்ரைவ்னு சொல்லி வரும். ஸோ அதையும் கால் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ அந்த ரெட்ரைவுக்கு அப்புறமா ஒரு டாட் வச்சிங்கன்னா பாடி டு மோனோன்னு சொல்லி வருதா. ஸோ இதை கால் பண்ணிக்கோங்க. இப்போதான் நம்ம ப்ராடக்ட் டிடிஓன்னு ஒன்று கிரியேட் பண்ணோம்ல, அது கொடுத்து செட் பண்ணுறோங்க. இப்போ அதை ரெட்ரைவ் பண்ணிடும். அதை நம்ம மேப் ஃபங்க்ஷனில் கால் பண்ணிக்கணும். மேப் ஃபங்க்ஷனில் நம்மளுக்கு ப்ராடக்டுடைய டிடிஓ கிடச்சிரும். ஸோ இதை போயிட்டு ஸோ இங்கே செமிகாலன் கொடுத்து க்ளோஸ் பண்ணுறேங்க. இப்போ தான் நம்ம இங்கே எழுத போகிறோம். இந்த ப்ராடக்ட் டிடிஓ நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இதை மேப் பண்ண போகிறோம். ஆர்டர் ரெஸ்பான்ஸ் டிடிஓ எடுத்துக்கோங்க. ஸோ ரெஸ்பான்ஸ் டிடிஓன்னு வச்சுக்கலாம். நியூ ஆர்டர் ரெஸ்பான்ஸ் டிடிஓ. இப்போ ரெஸ்பான்ஸ் டிடிஓவை கால் பண்ணிக்கோங்க. டாட் செட் பண்ண போகிறோம். ஆர்டர் ஐடியை செட் பண்ண போகிறோம். ஆர்டர் ஐடின்றது எங்கேருந்து நம்மளுக்கு கிடைக்கும்? ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஆர்டர் ஐடி வரும், ஃப்ரண்ட்டில் இந்த பாடியில் கிடைக்கும். அதை எடுத்து இந்த ஃபர்ஸ்ட் வர கெட் ஐடி, ஸோ இதை கொடுத்துருங்க. சேம் ரெஸ்பான்ஸ் டிடிஓ. இப்போ ப்ராடக்ட் ஐடி செட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ராடக்ட் ஐடி
அகெயின் ஆர்டரில் நம்மக்கிட்ட ப்ராடக்ட் ஐடியும் வந்துடும். ஸோ அதையும் செட் பண்ணிக்கிறோம். ஓகே, அகெயின் ரெஸ்பான்ஸ் டிடிஓ கால் பண்ணிக்கோங்க. இப்போ குவான்டிட்டி செட் குவான்டிட்டி, இந்த குவான்டிட்டிக்குள்ள ஆர்டர்லேருந்து வர கெட் குவான்டிட்டியை கொடுத்துடணும். அடுத்தது அகெயின் டாட் செட் ப்ராடக்ட் நேம். இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மூணும் ஈஸியாக செட் பண்ணிட்டோம். ஏன்னா நம்மகிட்ட ஆர்டர் ரெக்வஸ்ட் வரும், அதில் இருக்கிற டீட்டெயிலை இங்கே செட் பண்ணிட்டோம். ஆனால் இப்போ ப்ராடக்ட் நேம் செட் பண்ணோம்னா நம்மளுக்கு ப்ராடக்ட் நேம் தெரியாது. அது எங்கேருந்து கொண்டு வருவோம் அப்படின்னா, ப்ராடக்ட்னு ஒரு சர்வீஸ் இருக்குல்ல, ஸோ இந்த யூஆர்எல் இங்கே போயிட்டு அதை ஹிட் பண்ணி எந்த ஐடியோ அந்த ஐடிக்கான ப்ராடக்ட் டீட்டெயில்ஸை ஃபெச் பண்ணி கொண்டு வந்துடும். இப்போ இந்த ப்ராடக்ட் டிடிஓக்குள்ளே நம்மக்கிட்ட இருக்கு, கரெக்ட். ஸோ இந்த ப்ராடக்ட் டிடிஓவை கால் பண்ணி டாட் கெட் நேம், ப்ராடக்ட் நேம் கிடைச்சிருச்சு. அவன் இன்னும் சொல்ல போனால் செட் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ரெஸ்பான்ஸ் டிடிஓ டாட் செட் ப்ராடக்ட் ப்ரைஸ். ஸோ இந்த ப்ராடக்ட் ப்ரைஸ் அகெயின் நம்ம இந்த ப்ராடக்ட் டிடிஓ யூஸ் பண்ண போகிறோம். டாட் கெட் ப்ரைஸ். and response DTO dot set. இப்போ இந்த டோட்டல் ப்ரைஸை வந்து நம்ம மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் பண்ண போகிறோம். இதுக்குள்ளே என்ன வரும் அப்படின்னா, ஆர்டர்லேருந்து வர குவான்டிட்டி, ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது எத்தனை குவான்டிட்டின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதை இன்டூ இந்த ப்ராடக்ட் டிடிஓ டாட் கெட் ப்ரைஸ். இப்போ நம்மளுக்கு டோட்டல் ப்ரைஸ் கிடைச்சிரும். ஸோ ஆர்டர் டாட் கெட் குவான்டிட்டி அண்ட் ப்ராடக்ட் டிடிஓ டாட் கெட் ப்ரைஸ், இந்த குவான்டிட்டி இன்டூ ப்ரைஸ் பண்ணால் நம்மளுக்கு டோட்டல் ப்ரைஸ் கிடைச்சிரும். இப்போ சேவ் பண்ணிடலாம். ஆர்டர் டீட்டெயில்ஸ் டு டிபி, அதை ஈஸியாக இந்த ஆர்டர் ரெபாசிட்டரி நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா டாட் சேவ் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு இந்த ரெஸ்பான்ஸ் ஆர்டர்னு சொல்லி கொடுத்துருங்க. இப்போ எதை ரிட்டர்ன் பண்ணுவோம் அப்படின்னா ரெஸ்பான்ஸ் என்டிட்டி. ஸோ டாட் ஓகேன்னு இருக்கும், அதை கால் பண்ணிக்கிட்டு உள்ளே வந்து ரெஸ்பான்ஸ் டிடிஓ. ஸோ இது இப்படி கொடுத்துக்கணும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஓ கொடுத்தீங்கன்னா இம்போர்ட் ஆகிடும். இப்போ இந்த எரர் போயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இதை இம்போர்ட் பண்ணிடுச்சு, reactor டாட் கோ டாட் மோனோ, ரைட். இப்போ மறுபடியும் காட்டுறேன் பாருங்கள். கண்ட்ரோல் இசட் கொடுக்குறேன், இப்போ எரர் வந்துச்சுங்களா. இப்போது இங்கே அதை இம்போர்ட் பண்ணணும். ஸோ நான் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஓன்னு சொல்லி இம்போர்ட் பண்ண உடனே மோனோ இம்போர்ட் ஆகிடும், இந்த எரர் போயிடும். ஸோ கன்ஃபியூஸ் வேண்டாம். ஸோ ஆர்டர் வந்து இங்கேருந்து நம்ம ப்ளேஸ் பண்ணி முடிச்சிட்டோம். அந்த கோடை வந்து இங்கே ரைட் பண்ணியாச்சு, ஆர்டருக்கான கோட், பிளேஸ் ஆர்டர் கோட். இன்னும் ஒரே ஒரு மெத்தட் தான். ஸோ நெக்ஸ்ட்டு கெட் ஆல் ஆர்டர்ஸ். ஸோ இதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, இது ஒரு கெட் மேப்பிங். ஸோ இந்த அனோடேஷன் கால் பண்ணிக்கோங்க. ஸோ லிஸ்ட்டு, அதுக்குள்ள ஆர்டர், கெட் ஆல் ஆர்டர்ஸ்னு வச்சுக்கலாம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஓ கொடுத்தீங்கன்னா இம்போர்ட் ஆகிடும். ஸோ இந்த கெட் ஆல் ஆர்டர்ஸ்குள்ளே வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். எதை ரிட்டர்ன் பண்ண போகிறோன்னா ஆர்டர் ரெபாசிட்டரி டாட் ஃபைண்ட் ஆல், அவ்வளோதான். ஸோ இவ்வளோதான் கோட்.
ஆர்டர் சர்வீஸில் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு HTTP கோட்ஸ் யூஸ் பண்ணி எழுதியிருக்கோம், REST API யூஸ் பண்ணி. அண்ட் அதே தான் எல்லா ஆர்டரும் எனக்கு நான் ரிட்ரைவ் பண்ணணும் அப்படின்னா இந்த கெட் ஆல் ஆர்டர்ஸ். ஸோ எல்லா நம்ம டிபியில் இருக்கிற எல்லா ஆர்டர்ஸுமே நம்மளுக்கு வந்து லிஸ்ட் பண்ணிடும். ரைட். ஸோ ஸ்டெப் நம்பர் 13 நாம இப்போ ஆர்டர் சர்வீஸை வந்து கிரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். அதை ரன் பண்ணி போஸ்ட்மேன் வழியாக செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நான் என்னுடைய MySQL ஒர்க் பெஞ்சில் இருக்கேன். இப்போ நான் இதை ரெஃப்ரெஷ் கொடுத்துட்டேன். ஓகே, இது ப்ராடக்ட் டேட்டாபேஸ். இது ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ண அப்ளிகேஷன். இப்போ ஒர்க் பண்ணி கேட்டுக்கிறது ஆர்டர் அண்டர்ஸ்கோர் டிபி அண்டர்ஸ்கோர் எம். இப்போ பார்த்தீங்கன்னா டேபிள் எதுவும் கிடையாது. ஒன்ஸ் நம்ம அப்ளிகேஷனை ரன் பண்ண உடனே இங்கே ஒரு டேபிள் கிரியேட் ஆகும். அது பேர் ஆர்டர்ஸ்ன்னு சொல்லி. இப்போ ஃபர்ஸ்ட்டு அப்ளிகேஷனை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி யுரேக்கா சர்வர் இருக்கா, இதையும் ரன் பண்ணிக்கணும். ஸோ என்னோட யுரேக்கா சர்வர் அப்ளிகேஷனை ஃபர்ஸ்ட்டு நான் ரன் பண்ணிடுறேன். அதே மாதிரி ப்ராடக்ட் சர்வீஸ் அதையும் ரன் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராடக்ட் சர்வீஸையும் நான் ரன் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம ஆர்டர் சர்வீஸை ரன் பண்ணலாம். ஓகே, நம்மளுக்கு இந்த யுரேக்கா சர்வரும் ரன்ல இருக்கணும், அப்பில் இருக்கணும். ப்ராடக்ட் சர்வீஸும் அப்பில் இருக்கணும். இது ஏன்றதை இப்போ நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிடுச்சு. ஸோ 2 அப்ளிகேஷனும் ரன் ஆயிடுச்சு, யுரேக்கா சர்வர் அண்ட் ப்ராடக்ட் சர்வீஸ் அப்ளிகேஷன். ஓகே, இப்போ நம்மளுடைய ஆர்டர் சர்வீஸை வந்து நான் ரன் பண்ணுறேன். ஸோ ஆர்டர் சர்வீஸும் வந்து ரன் ஆயிடுச்சு. 3 அப்ளிகேஷனும் ரன் பண்ணிட்டோம். இதுதான் நம்மளுடைய யுரேக்கா சர்வர். ரைட், யுரேக்கா சர்வர். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்டர் சர்வீஸும் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஆல்ரெடி ப்ராடக்ட் சர்வீஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். ரெண்டுமே அப்பில் இருக்கு. இப்போ 2 அப்ளிகேஷனும் இந்த யுரேக்கா சர்வருக்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. இப்போ இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு. இப்போ டேட்டாபேஸ் போய் செக் பண்ணலாம் டேபிள் கிரியேட் ஆச்சா இல்லையான்னு. இப்போ நான் ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். இதான் நம்ம ஆர்டர் டிபி அண்டர்ஸ்கோர் எம் டேட்டாபேஸ். இங்கே டேபிள்ஸ் இருக்கு. ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் அப்படின்ற ஒரு டேபிள் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதோட காலம்ஸ் பார்த்தீங்கன்னா ஐடி, ப்ராடக்ட் ஐடி, குவான்டிட்டி. ஸோ எக்ஸாக்டாக நம்ம என்ன மேப் பண்ணமோ அது இங்கே கிரியேட் பண்ணிடுச்சு. ரைட், இப்போ போஸ்ட்மேனில் போயிட்டு ஆர்டரை பிளேஸ் பண்ணலாம். உங்கள் போஸ்ட்மேன் வந்துருங்க. போஸ்ட்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. இது லோக்கல் ஹோஸ்ட் :8082 ஆர்டர்ஸ்ன்னு சொல்லி /place order. இப்போ பாடிக்குள்ள நம்ம வேல்யூஸ் ஆட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராடக்ட் ஐடி அண்ட் குவான்டிட்டி, இந்த ரெண்டுமே டேபிள் வாங்க. ப்ராடக்ட் டேபிளில் என்ன ரெக்கார்ட்ஸ் இருக்குது நம்மகிட்ட? ஐடி, நேம், ப்ரைஸா 3 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. புக்கு, ஆன்டிவைரஸ், மொபைல் ஃபோன், அதோட ப்ரைஸ் இருக்குது. இப்போ நான் ஆர்டரை பிளேஸ் பண்ண போகிறேன். எந்த ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆன்டிவைரஸ் எடுத்துக்கிறேன். அதோட ஐடி வந்து 2, கரெக்டாக? ஸோ இந்த 2 ப்ளஸ் அதோட ப்ரைஸ் 999. இப்போ ப்ராடக்ட் ஐடி 2, எத்தனை குவான்டிட்டி வேணும்? நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 குவான்டிட்டி சொல்கிறேன். ஓகே, அதோட ப்ரைஸ் எவ்வளோ? 999, கரெக்டா? இப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த குவான்டிட்டி ஏற்ற மாதிரி இது நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும் பாருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 குவான்டிட்டி ஆர்டர் பண்ணோம். ஸோ ப்ராடக்ட் ஐடி 2, ஆன்டிவைரஸ், அந்த ப்ராடக்ட் நேம் ஆன்டிவைரஸ். ஸோ 3 ப்ராடக்ட் இன்டூ
999 போட்டு டோட்டல் ப்ரைஸ் நம்மளுக்கு 2997 கொடுத்துருச்சு. இப்போ இந்த ஆர்டர் ஐடி நல்லுன்னு வருது, அது ஏன்றதை பார்க்கலாம். நம்மளுடைய ஆர்டர் சர்வீஸ்ல இருக்கிற இந்த ஆர்டர் கண்ட்ரோலர் கிளாஸ்க்கு வந்துடுங்க. ஓகே, ஆர்டர் கண்ட்ரோலர் கிளாஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா இங்க பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் டிடிஓ டாட் செட் ஆர்டர் ஐடி, அதுக்குள்ள ஆர்டர் டாட் கெட் ஐடின்னு கொடுத்துருங்க. ஆக்சுவலாக ஆர்டர் டாட் கெட் ஐடி நம்ம கொடுக்க மாட்டோம் இன்புட்டா. இங்க பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஐடியும் குவான்டிட்டி மட்டும்தான் நம்ம இன்புட்டா கொடுப்போம், ரைட்? ஆனால் இங்கே ஆர்டர் டாட் கெட் ஐடின்னு வருது. ஆக்சுவலாக ஆர்டர் டாட் கெட் ஐடின்றது ஆட்டோமேட்டிக்காக MySQL நம்மளுக்கு சேவ் பண்ணி கொடுக்கும். எப்போ அப்படின்னா ஒரு ப்ராடக்டை ஸ்டோர் பண்ணும்போது. ஸோ இதை அப்படியே கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து இங்கே வந்துடுங்க. இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டோம். ஆர்டர் ரெபாசிட்டரி டாட் சேவ் சேவ் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ ஆட்டோமேட்டிக்கா MySQL ஒரு ஐடியை வந்து ஜென்ரேட் பண்ணி டேபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். அந்த ஐடியை ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகே, இப்போ கோட் வந்து ஒர்க் ஆகும். இது அப்படியே கண்ட்ரோல் எஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ரீரன் ஆகும். சரி, பார்த்தீங்கன்னா ரீரன் ஆகுது. ஸோ இதுதான் அந்த டேவ் டூல்ஸ். நம்ம ஒவ்வொரு தடவையும் ஸ்டார்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மறுபடியும் செக் பண்ணலாம். ப்ராடக்ட் ஐடி வந்து 3 மொபைல் ஃபோன் இருந்துச்சா, நான் ஒரே ஒரு குவான்டிட்டி மட்டும் ஆட் பண்ணுறேன், ரைட்? சென்ட் கொடுக்குறேன். இப்போ கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகுது பாருங்க. ஆர்டர் ஐடி வந்து 2, ப்ராடக்ட் ஐடி வந்து நாம கொடுத்த 3. எத்தனை குவான்டிட்டி? 1. டோட்டல் ப்ரைஸ் எவ்வளோ? 1299. ஏன்னா ஒரு குவான்டிட்டி தான் கொடுத்துருக்கோம். ப்ராடக்ட் நேம் மொபைல் ஃபோன், ப்ராடக்ட் ப்ரைஸ் எவ்வளோ. ஸோ இப்போ இன்னொன்று கொடுத்து பார்த்துலாம். அதே ப்ராடக்ட் ஐடி 2 ஆன்டிவைரஸ் இருக்கா, ஆன்டிவைரஸ் இன்டூ 3 கொடுக்கலாம். இப்போ பாருங்க ஆர்டர் ஐடி 3ன்னு சொல்லி கிரியேட் ஆயிடுச்சு. ஆன்டிவைரஸ் அது ஒரு ப்ராடக்டுடைய வேல்யூ வந்து 999. நம்ம 3 குவான்டிட்டி ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ 3 into 999 பார்த்தீங்கன்னா 2997. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஆர்டரையும் பிளேஸ் பண்ணிட்டோம். இப்போ ஆர்டரையும் ரிட்ரைவ் பண்ணி பார்க்க போகிறோம். ஆர்டரை ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஆட் பண்ணதை இங்கே லிஸ்ட் ஆகுதான்னு பார்த்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்டர் ஐடி அது கிரியேட் பண்ணோம், ரெண்டாவது ஒரு ஐடி கிரியேட் பண்ணோம், மூணாவது ஒரு ஐடி கிரியேட் பண்ணோம். அதோட ப்ராடக்ட் ஐடி, அதோட குவான்டிட்டி. ஸோ கரெக்டாக வந்து மேப் ஆயிருக்கு. இப்போ இங்க வந்திருக்கிறது எல்லாமே அடிஷ்னல் இன்புட், யூசருக்கு தெரியணுன்றதுக்காக. எந்த ப்ராடக்டை ஆட் பண்ணோம், அதோட ப்ரைஸ் எவ்வளோ, எத்தனை குவான்டிட்டி, அதோட டோட்டல் ப்ரைஸ் எவ்வளோ, இதை தான் நம்ம வந்து கண்ட்ரோலர் கிளாஸ்ல எழுதிக்கணும். ஓகே, ஃபைன். இப்போ இதையே வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஒரு கெட் ரெக்வெஸ்ட், எல்லா ப்ராடக்ட்ஸ் ஆர்டர்ஸையும் வந்து நம்ம கெட் பண்ண போறோம், ரைட்? சென்ட் கொடுங்க. இந்த ஃபார்வர்ட் ஸ்லாஷ் எடுத்துருங்க. ஓகே, இதுதான் நம்மளோட ஆல் ஆர்டர்ஸ். நம்ம டேபிள்ல இருக்க மொத்தம் இப்போ பார்த்தது 3 ஆர்டர்ஸ், 1 2 3. ஸோ எல்லா ஆர்டருமே கெட் பண்ணியாச்சு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராடக்டோடைய சர்வீஸ் மைக்ரோ சர்வீஸ் கிரியேட் பண்ணியாச்சு, ஆர்டர் மைக்ரோ சர்வீஸ் கிரியேட் பண்ணியாச்சு, யுரேக்கா சர்வர் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஏபிஐ கேட்வே யூஸ் பண்ண போகிறோம். மைக்ரோ சர்வீஸில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். இந்த மாதிரி 8082 அப்புறம் 8081 தனித்தனியாக போயிட்டு ப்ராடக்ட்டுக்கு ஆர்டருக்குன்னு சொல்லி நம்ம எடுக்க தேவையில்லை. டைரெக்டாகவே ஒரு காமன் யூஆர்எல் செட் பண்ணி அந்த ஒரு காமன் யூஆர்எல்லையே ப்ராடக்ட்டு, சர்வீஸு எல்லாத்தையுமே நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் செக்ஷனில் இதை ஏபிஐ கேட்வேவை எப்படி செட்டப் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபைனல் ஸ்டெப், நம்ம ஏபிஐ கேட்வே சர்வீஸை வந்து கிரியேட் பண்ண போகிறோம். இந்த 2 டிபெண்டன்சி மட்டும் போதும். ஸோ இந்த ஸ்ப்ரிங் இனிஷியலைசர் இதுக்குள்ளே வந்துடுங்க. நான் ஆல்ரெடி இருக்கிற அதே இனிஷியலைசரை யூஸ் பண்ண போகிறேன். நம்ம ஆர்டர் கிரியேட் பண்ணோம்ல, ஸோ இந்த இடத்துல உங்கள் நேம் மட்டும் மாற்றிக்கோங்க. ஏபிஐ கேட்வே சர்வீஸ், அவ்வளோதான். ஸோ ஏபிஐ கேட்வே சர்வீஸ், அதே ஜார் 17 சூஸ் பண்ணிக்கோங்க. டிபெண்டன்சிஸ் வந்து இதெல்லாம் நம்மளுக்கு எதுவுமே தேவையில்லை, ரிமூவ் பண்ணுறேங்க. ஃப்ரெஷ்ஷாக இந்த 2 டிபெண்டன்சி மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒன்று யுரேக்கா கிளைண்ட், இதை ஆட் பண்ணிக்கோங்க.
அண்ட் இன்னொன்று ரெண்டாவது டிபெண்டன்சி வந்து பார்த்தீங்கன்னா கேட்வேன்னு சொல்லி டைப் பண்ணுங்க. இந்த ரியாக்டிவ் கேட்வே ஸ்ப்ரிங் கிளவுட் ரவுட்டிங் இருக்கா, இதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கான்ஃபிகரேஷன். ஜென்ரேட் கொடுத்துருங்க. ஏபிஐ கேட்வே சர்வீஸை வந்து நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரௌஸில் என்னோட ஏபிஐ கேட்வே சர்வீஸ் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு pom.xml நம்ம ஆட் பண்ணது வந்துருச்சான்னு பார்த்துடலாம். ஸோ Eureka client அண்ட் ஸ்ப்ரிங் கிளவுட் ஸ்டார்டட் கேட்வே இந்த ரெண்டும் நம்மளுக்கு போதுமானது. ஸ்ட்ரைட்டாக உங்களோட அப்ளிகேஷன் மெயின் கிளாஸ்க்குள்ளே வந்துடுங்க. இங்கே @enable டிஸ்கவரி கிளைண்ட் இந்த அனோட்டேஷன் ஆட் பண்ணுறேங்க. அவ்வளோதான். இன்னும் ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம பண்ணணும். இந்த அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டி ஃபைலில் மட்டும் கான்ஃபிகர் பண்ண போகிறோம். இந்த கேட்வே வந்து எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம ஒரு காமன் யூஆர்எல் தான் யூஸ் பண்ண போகிறோம் எந்த ஒரு அப்ளிகேஷன் சர்வீஸை கான்டாக்ட் பண்ணனாலும். ஸோ பொதுவான ஒரு யூஆர்எல் செட் பண்ண போகிறோம், ப்ராடக்ட்டுக்கும் சரி ஆர்டர் சர்வீஸ்க்கும் சரி. ஸோ ஃபஸ்ட்டு server.port நான் வந்து 8000 கொடுத்துக்கிறேன். நீங்கள் 3000 2000 நீங்கள் எது வேணால் கொடுத்துக்கலாம். செகண்டு Eureka configuration. ஸோ இந்த சர்வீஸ் யூஆர்எல் டிஃபால்ட் ஜோன் நம்ம ஆல்ரெடி ப்ராடக்ட்டுக்கும் சரி ஆர்டருக்கும் சரி ரெண்டுமே வந்து கொடுத்துருக்கோம். அதே தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ HTTP நம்மளுடைய Eureka சர்வருடைய பாத் 8761/Eureka/. இப்போ வந்து ஸ்ப்ரிங் கிளவுட் டாட் கேட்வே கான்ஃபிகரேஷன் கொடுக்க போகிறோம். இந்த லொக்கேட்டர் எனேபிள் இதை ஃபால்ஸ்ன்னு செட் பண்ணுங்க. இது ஏன்னா நம்ம டைனாமிக் ரவுட்டிங் வந்து பண்ண போகிறது கிடையாது, அதுக்காக இதை ஃபால்ஸ்ன்னு செட் பண்ணுறோம். இப்போ netflix.eureka discovery.enable இதுக்கு ட்ரூ கொடுத்துருங்க. Eureka சர்வரில் இந்த கேட்வே சர்வீஸையும் நாம் ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம், அதுக்காக டிஸ்கவர் பண்ண போகிறோம். அண்ட் ஃபைனலாக முக்கியமான வந்து கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம் ஸ்டாட்டிக் ரவுட்ஸ் ஃபார் ப்ராடக்ட் சர்வீஸ். ஸோ ப்ராடக்ட்டுக்கான ரவுட்டிங்கை தான் இப்போ நம்ம மேப் பண்ண போகிறோம். spring.cloud.gateway இந்த ரவுட்ஸ்குள்ள 0ன்னு சொல்லி .idன்னு கொடுத்துருங்க. ஓகே, இது வந்து நம்மளுடைய ப்ராடக்ட், அதாவது அப்ளிகேஷன் நேம் ப்ராடக்ட் சர்வீஸ். ஓகே, இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே ஐடிக்கு அடுத்தது யூஆர்ஐ என்ன யூஆர்ஐ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். எல்பின்னு கொடுங்க. எல்பின்றது லோட் பேலன்ஸ். ஓகே, ரவுட்டிங்காக. ஸோ ப்ராடக்ட் சர்வீஸை அகைன் கொடுங்க, கேபிட்டல்லே கொடுங்க. ஸ்மாலில் கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் அதுவே வந்து கேபிட்டல் லெட்டரில் எடுத்துக்கும். அண்ட் லாஸ்ட் ஒன் ப்ரிடிகேட்ஸ். ஸோ இந்த ப்ரிடிகேட்ஸ் வந்து எதுக்குன்னா பேஸ் யூஆர்எல் பாத் இருக்குல்ல, அதை ப்ரிடிகேட் பண்ணுறதுக்காக.
ஸோ ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது தான் நம்மளுடைய பேஸ் யூஆர்எல். அதுக்கப்புறமா வர்றது எதுவாக இருந்தாலும் இது மேப் பண்ணிக்கும். ஓகே, ஸோ அதாவது என்னன்னா ப்ராடக்ட் சர்வீஸுடைய யூஆர்ஐயை இது எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் http localhost colon 8081 அதுதான் இது. அண்ட் பாத் வந்து ஸ்லாஷ் ப்ராடக்ட் ஸ்லாஷ் இதையே அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இது வந்து ஆர்டர் சர்வீஸ். ஸோ இந்த இடத்துல 0க்கு பதில் 1ன்னு போட்டுக்கோங்க. ஓகே, ஐடி வந்து இது என்ன சர்வீஸ் அப்படின்னா ஆர்டர் சர்வீஸ். ஸோ இங்கேயும் மாற்றிடுங்க. ஆர்டர் அண்டர் ஸ்கோர் சர்வீஸ். பாத் வந்து இங்கே என்ன இருக்குன்னா ஆர்டர்ஸ். ரொம்ப சிம்பிள். ஸோ இது எதுக்குன்னா ரவுட்டிங்காக காமன் யூஆர்எல் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்காக தான். ஒன்று ப்ராடக்ட் சர்வீஸ்க்கான மேப்பிங் இது, அண்ட் இன்னொன்று ஆர்டர் சர்வீஸ்க்கான ரவுட்டிங் மேப்பிங் இது. இது உங்களோட அப்ளிகேஷன் நேம், இது அந்த அப்ளிகேஷனுடைய யூஆர்எல், அண்ட் இது ப்ரெடிகேட்ஸ். ஸ்மால் கரெக்ஷன் இந்த அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டி ஃபைலில். ஸோ இந்த ரவுட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஐஃபோன் சர்வீஸ் இருக்குல்ல, ஸோ செகண்ட் லைன்லையும் அதே மாதிரி தான் ப்ராடக்ட் அண்டர் ஸ்கோர் வரக்கூடாது, ஐஃபோன் தான் வரணும். அதே மாதிரி இங்கேயும் அண்டர் ஸ்கோர் எடுத்துகிட்டு ஐஃபோன் கொடுத்துருங்க. அப்புறம் பாத்தில் வந்து பி வந்து கேப்ஸில் இருக்கணும். அதே மாதிரி இங்கேயும் பி கேப்ஸில் கொடுத்துருங்க. ஸோ ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா இந்த ப்ராப்பர்ட்டி ஃபைல் கான்ஃபிகரேஷன் தான் ரொம்ப முக்கியமானது. இந்த ஏபிஐ கேட்வேக்கு ஒரு சின்ன மிஸ்டேக் ஆச்சுன்னா கூட கரெக்டாக வந்து ரவுட்டிங் நடக்காது. ஸோ நான் சர்வர் டாட் போர்ட் நம்பர் 8000 யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டெப் நம்பர் 15ல் அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸை கான்ஃபிகர் பண்ணியாச்சு. இப்போது என்டையர் மைக்ரோ சர்வீஸ் அப்ளிகேஷனை நாம் டெஸ்ட் பண்ண போகிறோம். நான் மற்ற எல்லா அப்ளிகேஷன் யுரேக்கா சர்வர், ஆர்டர் சர்வீஸ், ப்ராடக்ட் சர்வீஸ் எல்லாத்தையுமே ரன் பண்ணிட்டேன். இப்போது கிரியேட் பண்ண ஏபிஐ கேட்வே அப்ளிகேஷனை ரன் பண்ண போகிறேன். ஸோ இந்த கன்சோல் எப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே ரன்னில் இருக்கும். இப்போ ஏபிஐ கேட்வே நம்ம எடுக்கலாம். ரைட், ஏபிஐ கேட்வேவும் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட டேஷ்போர்டில் போய் செக் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏபிஐ கேட்வே சர்வீஸ் அப்பில் இருக்குது, ஆர்டர் சர்வீஸ் அப், ப்ராடக்ட் சர்வீஸ் அப், இது மூணுமே அப்பில் இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். இங்கே ரிஜிஸ்டர் ஆகிருக்கணும், அப்பில் இருக்கணும். நம்மளோட இந்த அப்ளிகேஷன் மூணுமே வந்து இங்கே ரிஜிஸ்டர் ஆகிருக்கு அண்ட் அப்பில் இருக்குது. நீங்கள் ஏபிஐ கேட்வே ரன் பண்ணதுக்கப்புறமா இதை தான் நீங்கள் வந்து முதல்ல டேஷ்போர்டில் செக் பண்ணணும். இந்த யுரேக்கா சர்வரில் மூணு அப்ளிகேஷனும் வந்து அப்பில் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இப்போ ஆல் குட். இப்போ காமனாக நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இது ஒரு கெட் ரெக்வெஸ்ட். இப்போ நாம கிரியேட் பண்ண ஏபிஐ கேட்வே, ரைட், இதுதான் காமன் யூஆர்எல். http :/localhost : 8000 இதுதான் வந்து நம்மளோட போர்ட் நம்பர், காமன் யூஆர்எல். நீங்கள் ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, ஆர்டர் சர்வீஸாக இருந்தாலும் சரி, வேற எந்த ஒரு சர்வீஸ் அடிஷ்னலாக கிரியேட் பண்ணாலும் சரி, இதுதான் வந்து காமன் யூஆர்எல். இப்போ நான் போயிட்டு ஸ்லாஷ் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லி ஹிட் பண்ணுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டேபிளில் MySQL இருக்கிற அத்தனை ப்ராடக்ட்ஸையும் எனக்கு கொடுத்துருச்சு. அதே மாதிரி எனக்கு செகண்ட் ப்ராடக்ட் கொடு அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். செகண்ட் ப்ராடக்ட்டையும் கொண்டு வந்துருச்சு. ஸோ இது ப்ராடக்டா. இப்போ ஆர்டருக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்டரையும் நம்ம எடுக்கலாம். எதையும் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல, அதே யூஆர்எல் தான். ஆனால் ஆர்டருக்கான அந்த பாத்தை மட்டும் நம்ம மாற்ற போகிறோம், அவ்வளோதான். சேம் 8000 போர்ட். இப்போ சென்ட் கொடுக்குறேன். இப்போ ஆர்டர் டேபிளில் இருக்கிற அந்த மூணு மேப்பிங், ப்ராடக்ட் ஐடி, குவான்டிட்டி எல்லாமே ஷோ பண்ணிச்சு. வேணா இன்னொரு ஆர்டர் வந்து நம்ம பிளேஸ் பண்ணலாம். ஸோ ஆர்டர்ஸ், அதுக்குள்ள பிளேஸ் ஆர்டர்.
ஸோ இங்கே பாடியில் போயிடுங்க, ரா கொடுங்க, ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட் ஐடி காலம். இப்போ நம்ம தேர்ட் ப்ராடக்ட் எடுத்துக்கலாம். ஓகே, அண்ட் குவான்டிட்டி. குவான்டிட்டி நான் வந்து எத்தனை குவான்டிட்டி வேணும்? எனக்கு வந்து 7 குவான்டிட்டி வேணும். மூணாவது ப்ராடக்ட் வந்து 7 குவான்டிட்டி நான் ஆர்டர் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ ஹிட் கொடுக்குறேன். இங்கே வந்து போஸ்ட்னு மாற்றிக்கோங்க. மறுபடியும் ரீசன் கொடுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நியூ ஆர்டர் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. அதோட ஐடி 4. நாம் கொடுத்த ப்ராடக்ட் ஐடி 3. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மொபைல் ஃபோன். அதோட குவான்டிட்டி 7. ஸோ ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12,999 இன்டூ நம்ம 7 குவான்டிட்டி ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அதோட டோட்டல் ப்ரைஸ் 90,993. இதுதான் வந்து ஏபிஐ கேட்வே, எஸ்டிடிபி லோக்கல் ஹோஸ்ட் 8000. இதுக்கு முன்னாடி நம்ம ஆர்டர் சர்வீஸாக இருந்தாலும் சரி, ப்ராடக்ட் சர்வீஸாக இருந்தாலும் சரி, அதோட போர்ட் நம்பர் 8081 8082 அப்படி கொடுத்து நம்ம ஹிட் பண்ணிடணும். இப்போ காமன் யூஆர்எல் இதை மட்டும் நம்ம ஹிட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஏபிஐ கேட்வே வந்து நம்மளுக்கு ரவுட்டிங் பண்ணி கொடுத்துரும் அந்தந்த சர்வீஸ்க்கு. ஸோ ஆர்டர்னா ஆர்டர், ப்ராடக்ட்னா ப்ராடக்ட். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஒரு மைக்ரோ சர்வீஸ் டுட்டோரியல், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு நடுவில் ஏதாவது லேக் ஆச்சுன்னா மறுபடியும் திருப்பி ரீப்ளே பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட். இது இதே மாதிரி நீங்கள் கூட அடிஷ்னலாக அப்ளிகேஷன்ஸ் ஆட் பண்ணலாம். லைக் நம்ம இப்போ ப்ராடக்ட் ஆர்டர் பார்த்தோம், நீங்கள் வேறு எதுனா கூட பேமெண்ட் சர்வீஸ் அந்த மாதிரி அடிஷ்னலாக ஆட் பண்ணி க்ரியேட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, உங்களுக்கு தோணுன மாதிரி நீங்கள் ஒரு மைக்ரோ சர்வீஸ் அப்ளிகேஷனாக பண்ணலாம். பட் இந்த மைக்ரோ சர்வீஸ் நாம பார்த்த அப்ளிகேஷன் தான் வந்து ஒரு பேசிக் ஸ்டாண்டர்ட். ஏபிஐ கேட்வே எப்படி யூஸ் பண்ணணும், இருக்க சர்வர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், எப்படி வந்து ரவுட்டிங் பண்ணுறோம். ஸோ இதுதான் இந்த கான்செப்ட். கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.